கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of our God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டாம் நாள் மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். For having met you in this second day's evening meeting, we are glad in Christ Jesus. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். And let us hear reading the Luke's Gospel, the 13th chapter, the 4th verse. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? Or those 18 upon whom the tower in Siloam fell and slew them, thinking that they were sinners above all men that dwelt in Jerusalem? எரேமியா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் ஒரு விசை வாசிக்க. Let us once again read Jeremiah 6th chapter and the 27th verse. நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். I have set thee for a tower and a fortress among my people, that thou mayest know and try their way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of our God. நம்முடைய தலைப்பு கோபுரங்கள். Our title is the towers. நேற்று இரவு சீலோவாமில் இருந்த ஒரு கோபுரம் இடிந்து விழுந்ததாக நாம் படித்தோம். Yesterday we read about a tower that was in Siloam which had fallen down. அது இடிந்து விழுந்ததற்கான காரணங்கள் சொல்லப்படவில்லை. அது விழுந்து அநேகரை கொன்று போட்டது. The reason behind the fall has not been written, but it fell and killed many. 18 பேர் அதனால் மரணத்தை சந்தித்தார்கள். 18 of them had to face death. அவர்கள் இஸ்ரவேலிலே இல்லாவிட்டால் எருசலேமிலே குற்றவாளிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ என்று இயேசு அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டார். Jesus asked unto that crowd, saying, those that dwelt in Jerusalem, do you account them as sinners? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்களும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்று இயேசு சுட்டிக்காட்டினார். Jesus also pointed out, saying, I tell you nay, but except ye repent, ye shall all likewise perish. ஒவ்வொரு மனிதனையும் ஒரு கோபுரமாக ஒரு உயர்ந்த நிலையிலே வைக்கும்படியாகவே தேவன் தன்னுடைய மனதிலே தன்னுடைய சித்தத்தை வரைந்திருக்கிறார். And the Lord has written in his mind the purpose concerning every man, that man's life should be made like a tower and a very high position place. சிருஷ்டிப்பில் மனிதன் ஒரு உன்னத நிலையை பெற்றுக்கொள்கிறான். In creation, man has received a very high position. பரலோகத்திலும் அவனுக்கு ஒரு மகிமையான இடத்தையே அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். Even in heaven he has promised a very glorious place for man. ஆனால் அந்த தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு அமைப்பு, வாழ்க்கையின் தன்மை அவனுக்குள் அமையாத பட்சத்தில் அவன் விழுந்து போனவனாக மாறிவிட்டான். But when man was not able to have an environment or a trait in which he will be according to the mind of God, he had to experience a fall in his life. ஆதி தகப்பனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட ஒவ்வொரு மனிதனும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். Not only there was a fall in the first man's life, even today every day man is facing a fall. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனையும் விளைவிக்கக்கூடிய சக்திகள் என்ன என்பதை குறித்து நாம் நேற்று இரவு சிந்தித்தோம். Yesterday evening we thought, what are these powers that makes man to fall? ஒரு மனிதனுடைய வாழ்வில் எத்தனை சக்திகள் போராடுகிறது, எத்தனை விதங்களில் போராடுகிறது, இதை அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் தடுமாறுகிறான் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். We also meditate as to how many powers and in what ways they are able to attack man, and how is he able to withstand that attack. ஏதாவது ஒரு வல்லமை அவனை தாக்கினால் அவனுடைய ஞானம், புத்தி, யுக்தியை செலவழித்து செயல்படுத்தி அவன் ஜெயிக்க முற்படுவான். If there is just one power that is trying to attack him, he will use his knowledge, he will use his wisdom, he will use his prudence in order to withstand that attack. ஆனால் நேற்று இரவு சொன்னேன், ஒரு மனிதனை விளைவிக்க 12-13 சக்திகள் போராடுகிறது. Yesterday I told you that there are around 12 or 13 powers that are travailing in order to make man fall. ஒரு தனி மனிதனாலும் மனித சமுதாயத்தினாலும் இந்த சக்திகளை எதிர்த்து நிற்க முடியாமல் அநேக குடும்பங்கள் வீழ்ச்சியை சந்திக்கிறது. And these powers are not able to be withstood by an individual or by a society, and so there are many families that are falling and are in disarray. பூமிக்குரிய ஜனங்களை மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்களை மாத்திரமல்ல,
ரட்சிக்கப்பட்ட ஜனங்களையும் ஆவிக்குரிய ஜனங்களையும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறவர்களையும் விழத்தள்ளும்படியாக இந்த வல்லமைகள் போராடுகிறது. Not only the people of the world, not only unsaved people, these powers are casting people who are saved and who are like stars in heaven. கோபுரமாக ஏற்படுத்தி வைக்கப்பட்ட மனுஷன் புழுதியிலே போய் விழுந்து விட்டான். அவனை தூக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். This man who was once established to be a tower now has fallen and ended up in a dunghill. In order to restore him and to lift him, the Lord Jesus came into this world. மறுபடியும் அவன் எந்த இடத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்தானோ அந்த இடத்தில் கொண்டு வந்து இனிமேல் விழாமல் அந்த இடத்திலே அவன் உறுதியாய் இருக்கும்படியாக அவனை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலையிலே அவனுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதுதான் இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமை. This is the power of the blood of the Lord Jesus, that this man who had fallen might be lifted up out of the miry clay and that his feet may be stood upon the rock, that is Jesus. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இந்த புனிதமான ஒரு சேவையை ஆண்டவருடைய இரத்தம் இந்த பூமியிலே செய்து கொண்டு வருகிறது. And right about 2000 years back, the blood of the Lord Jesus is doing this holy ministry from that time onwards. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He is the God who is the same yesterday, today and forever. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இந்த மாலை வேளையிலும் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் சிக்கி தவிக்கிறவர்களை பிரகாசிக்கும்படியாக இதோ நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். And this light that is able to enlighten any man is now shining brightly even this evening time in this meeting to bring to light people's life which are in darkness. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இங்கே ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். உண்மையாகவே மனிதனை மறுபடி தூக்கி எடுத்து நிறுத்துவது அவருடைய மரணத்தின் லட்சியம். Truly it is the goal of his death that this man who has fallen down shall be restored and will be lifted up to stand. நேற்று அந்த கோபுரம் இடிந்து தானாகவே விழுந்து விட்டது. And yesterday we saw this tower fell on its own. விழுகைக்கு உன்னுடைய மனைவியை நீ குற்றம் சொல்ல முடியாது. And you cannot find fault with your wife for your fault. விழுகைக்கு உன்னுடைய புருஷனை குற்றம் சாட்ட முடியாது. You cannot hold your husband guilty for your fault. ஏன் வெளியரங்கமாக சாத்தானையும் கூட நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. Even you cannot find or accuse the devil the reason for your fall. ஆதாமை கேட்டபொழுது ஏவாளை காட்டினான். When Adam was questioned, he pinpointed ஏவாளை Eve. கேட்டபொழுது சர்ப்பத்தை காட்டினாள். When Eve was asked, she pinpointed the serpent. யாருக்குமே அங்கே கன்செஷன் கொடுக்கவில்லை. There was no concession given to anyone there. எல்லாருக்குமே அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டது. And the judgment was given to everyone. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே யாரும் தப்பிக்கொள்ள இயலாது. Nobody can escape the judgment of God. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவனே உத்தரவாதி. And every man is responsible to each man's soul. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். The soul that committed sin shall die. இங்கே அந்த கோபுரம் விழுந்தது, ஆனால் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, மனம் திரும்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Here the tower had fallen, but the word of God says they were not sinners, but they failed to repent. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பார்வையிலே குற்றவாளியாக இல்லாமல் சன்மார்க்கனாய் காணப்படலாம். A man to the eyes, to the naked eye, might not be guilty or a sinner, but he may look to be a righteous man. எறும்பை கூட மிதித்து விடக்கூடாது என்கிற சில கொள்கை கோட்பாடு உள்ளவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் உண்டு. Today there are people having the custom and tradition in India that they may not even kill an ant. போகிற இடங்களெல்லாம் பெருக்கிக் கொண்டே போகக்கூடிய கூட்டங்கள் உண்டு. There are groups of people who will sweep the floor as they walk on the ground. ஒரு கிருமியை கூட அழித்து விடக்கூடாது என்று வாயிலே துணியை கட்டிக்கொண்டு சுற்றிக் கொண்டிருக்கிற கூட்டங்களும் உண்டு. There is one group roaming around having their mouths closed with a cloth that even germs might not die. இப்படி மற்ற உயிர்களுக்கு அவர்கள் சேதம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு தன்மையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். So they are living with this aspect that they should not bring about damage to other creatures. ஒருவேளை சன்மார்க்கம் அவர்களை தப்புவிக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். Probably they are assuming their righteousness will be able to save them. வேதம் சொல்லுகிறது சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். The word of God says the Lord shall judge the righteous as well as the wicked. ஏனென்றால் அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. That is because other than him there is no salvation. இயேசுவின் இரத்தத்தினால் உள்ள மீட்பை தவிர வேறு மீட்பு மனித ஜாதிகளுக்கு அருளப்படவில்லை. Other than the redemption that is in the blood of Jesus, no other redemption has been granted unto
mankind. ஒருவன் மற்ற மார்க்கத்திலே இல்லாவிட்டால் சன்மார்க்கத்திலே அவன் புனிதனாக வாழ்ந்தாலும் கூட அவனுக்கு ரட்சிப்பு கிடையாத பட்சத்தில், இயேசுவின் நாமத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவனுக்கு மேன்மையான பரலோக சுதந்திரம் கிடையாது. அவனுக்கு நித்திய நரகமே எழுதப்பட்டிருக்கிறது. Even if a man is walking righteously according to the aspects of some religion, there other than if he is not saved or redeemed by the blood of Jesus, there is no eternity for him. ஒருவேளை அவர்கள் ஒரு சிலர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. Probably they are ignorant about Jesus. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு? அவர்களுக்கு இயேசுவை பற்றி யாரும் சொல்லவில்லையே என்று நாம் எண்ணலாம். We might think that unto such people what is the judgment? Nobody has announced Jesus to them. இரண்டாம் தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எல்லாவற்றுக்கும் நீதியுள்ள நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. In 2 Thessalonians 1st chapter and the 7th verse, the word of God clearly points out for everyone there shall be a judgment. தேவனை அறியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை தீர்ப்பு உண்டு, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை தீர்ப்பு உண்டு. And the righteous judgment shall come upon those that are not knowing God, as well as those who are not accept the gospel of God. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். Having accepted Jesus, a person has to definitely repent and be saved. அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்பது ஒரு கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the Acts of Apostle, it is mentioned that repentance is a commandment. அதை நாம் சரியான விதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to understand that properly. அப்போஸ்தலர் 17:30 நீங்கள் இதை பார்க்கலாம். You can see that in Acts of Apostles 17:30. எபிரேயர் 6:1 ஆன்மீகத்தினுடைய அஸ்திபாரமே மனம் திரும்புதல் என்று நாம் பார்க்கிறோம். And in Hebrews we find that the very foundation of godliness is repentance. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் இதை பார்க்க இயலும். And we are able to see this in the first 3 verses of Hebrews, the 6th chapter. அப்படியானால் மனம் திரும்புதல் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது இல்லை. That if that is so, without repentance the Christian life does not even begin. இன்றைக்கு நம்மில் எல்லாரும் மனம் திரும்பி விட்டோமா? Today have we all repented? ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கலாம். In some situation you might have become Christians. வேலைக்காக மாறினவர்கள் உண்டு. There are people who have converted for employment. விவாகத்திற்காக மாற்றப்பட்டவர்கள் உண்டு. There are people who are converted for weddings. சூழ்நிலைக்காக மாற்றப்பட்டவர்கள் உண்டு. There are people who have been converted in circumstances. பிறந்ததினால் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறவர்கள் உண்டு. Some who are living as Christians just because they are born in a Christian family. நான் இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதில்லை. I do not call them Christians. சிலுவையை பார்க்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. He that has not witnessed the cross is no Christian. சிலுவையை பார்த்து ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அவனே கிறிஸ்தவன். If one see or visualizes the cross and repents, then he is the Christian. அப்படி ஒரு மனிதன் மனம் திரும்பி இருந்தால், if a man had so converted, நேற்று இரவு கடைசியாக சொன்னது போல, as I had told last night, 2 கொரிந்தியர் 7:10-11 படி அந்த மனம் திரும்புதலுடைய 7 அனுபவங்கள் வாழ்நாள் முழுவதும் உயிர் போகும் வரை அவனுடைய வாழ்வில் செயல்பட வேண்டும். As it was said in 2 Corinthians the 7th chapter, the 10th and the 11th verse, all the experiences of repentance will continue with a man even till his death. அது ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரு நாளில் நடக்கிற சம்பவம் மாத்திரமல்ல. Not only does it happen as one single incident on the day of salvation, இல்லாவிட்டால் சபைக்குள் வரும் பொழுது நடந்த ஒரு சம்பவமும் அல்ல. it is not something that happened when they entered into the church. அது நம்முடைய வாழ்நாள் எல்லாம் பயிற்சிவிக்கப்பட வேண்டிய ஒரு அபியாசம். And it is a practice that has to be followed all through our lifetime. இந்த அனுபவங்களை சபைகள் இழந்து போனதாக வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளில் 6 சபைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. In Revelation the 2nd and the 3rd chapter, out of the 7 churches, it has been pointed out that the 6 churches have lost this experience. இந்த மனம் திரும்புதல் இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய நிலவரம் என்னென்ன விதங்களில் பாதிக்கப்பட்டதும் என்றும் அங்கே வேதம் ஆவியானவர் சொல்லுகிறார். And now the word of God and the Holy Spirit clearly points out without this repentance what was the damage that had happened in their churches. அதற்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். And now he gives a chance for them to repent. அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் வாழ்நாள் நீடிப்பதின் ரகசியம் என்ன? Oh beloved ones, what is the secret behind the longevity of our lives? ஒரு பெரிய சாதனை செய்யும்படியாக, பூமியை அசைக்கும்படியாக, உலகை கலக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. It has not been given unto us that we may achieve some great things or we may turn the world upside down. ஏன் வருகிறவர் தாமதம்
தாமதம் பண்ணுகிறார்? Why he that cometh is delaying? அவர் சீக்கிரத்தில் வருவார் என்று சொல்லி இருக்கிறதே. It is said that he shall come quickly. பின்ன ஏன் அவர் இன்னும் வரவில்லை? Now why has he not come yet? நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God points out that he is very long suffering towards us. நம்முடைய வாழ்நாள் நீடிக்கப்படுவதின் ரகசியமே மனம் திரும்பும்படியான ஒரு வாழ்க்கையை பயிற்சிவிக்கும்படியாக. And the reason behind the longevity of our lives is that we might be trained or practiced that we may experience repentance in our life. நேற்று விழுந்த தானாய் விழுந்த கோபுரத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். Yesterday I told you about this tower which had fallen on its own. இன்றைக்கு இடிக்கப்பட்ட ஒரு கோபுரத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Now I am today going to place a tower which has been pulled down. அடுத்து தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு கோபுரத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Nextly I want to place before you a tower that was burnt by fire. இப்படி சில கோபுரங்களை உங்களுக்கு முன்பாக வைப்பது ஆவியானவருடைய திட்டமாக இருக்கிறது. Now it is the plan of the Holy Spirit that such towers will be placed before you. அப்படியானால் மனித வாழ்வின் கோபுரம் இடிக்கப்படுவதும் நொறுக்கப்படுவதும் விழுவதும் தீக்கிரையாக்கப்படுவதுதானா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். Probably there might be a question that will arise in you, is the life of man just be ones that will pull down, which will break, which will be burnt by fire? மனிதனால் பரிசுத்தமாய் வாழ முடியாதா? Cannot man live a holy life? மனிதனுக்கு மீட்பே கிடையாதா? Is there no redemption for man? இப்படிப்பட்ட கேள்விகளும் உங்களுக்குள் எழுவது சகஜம். And it is acceptable that such questions will arise in you. நாளை வாருங்கள், நிலைத்திருக்கிற கோபுரங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Come tomorrow, I will place before you the tower that abides. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் The book of Judges, the 8th chapter. 17ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். And let us hear read being this verse number 17. பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான். And he beat down the tower of Penuel and slew the men of the city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of our God. இந்த கோபுரத்தை ஒருவன் இடித்து விட்டான். A man had beaten down this tower. அந்த பெலிவேனில் கோபுரத்தில் இருந்த மனிதர்கள் அந்த ஊர் மனிதர்களையும் அவன் கொன்று போட்டான். And he killed those people who were in Penuel as well as the tower which was in Penuel. எப்படி இது தேவனால் அனுமதிக்கப்பட்டது? Now how was this permitted by God? அருமையானவர்களே, ஒவ்வொரு வசனத்தையும் நம்மோடு ஒப்புமையாக பார்க்க வேண்டியது அவசியம். And beloved ones, every single verse has to be compared with each and every one of us. நான் நேற்று சொன்ன வார்த்தையை திரும்ப உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். And I place the same word that I had told you yesterday. அந்த பரிசேயனை போல ஆயக்காரனை உங்களோடு ஒப்பிட வேண்டாம். And like that Pharisee, do not compare the publican with you. வசனத்தை உங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். And you compare the verse with you. உங்களை நீங்களையும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டாம். You need not compare yourself with you. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டிருக்கிறவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று கொரிந்தியருக்கு பவுல் பேசுகிறார். And Apostle Paul speaks unto the Corinthians that those that measure themselves with themselves are not wise. தானாய் விழுந்த கோபுரங்களை நேற்று கொண்டோமே, இன்றைக்கு ஒரு சூழ்நிலையிலே அது இடிக்கப்பட்டு போய்விட்டது. And we saw about a tower which had fallen down on its own, and now we see a tower which was beaten down. இங்கே பெனுவேலின் கோபுரம் என்று சொல்லி இருக்கிறது. Here it is called the Tower of Penuel. இந்த பெயர் எப்படி வந்தது? Now how did this name come? இதனுடைய இன்னொரு பெயர் பெனியேல். And another name is Beniel. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் தான் இந்த பெயர் வழங்கப்படுகிறது. And this name was christened in Genesis the 32nd chapter. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே தகப்பன் வீட்டுக்கு யாக்கோபு புறப்படுகிறான். And in Genesis the 32nd chapter we find that Jacob proceeded to his father's house. 20 வருடம் தன்னுடைய மனம் போன்ற வாழ்க்கையில் வாழ்ந்து முடித்து விட்டான். And after finishing a life of 20 years according to his own will. தன்னுடைய மனைவியே கதி என்று அவன் போய்விட்டான். And he went after his wife that she is the only hope. சொத்து சுகங்கள் முக்கியம் என்று எண்ணி விட்டான். And he thought that riches and wealth is very important. உலக தரிசனம் அவனுக்கு அதிகமாக இருந்தது. And he had a great vision. தன்னுடைய பணத்தை எப்படி விருத்தி செய்வது? And how to expand his money. தன்னுடைய ஆடு மாடுகளை எப்படி விருத்தி செய்வது? And how to add on to his cattle. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எப்படி விருத்தி செய்வது? And how to multiply his wife and children. இப்படி தான் அவனுடைய எண்ணங்கள் போய்க்கொண்டே இருந்தது. And now all his motives were going in this direction. பெத்தேலிலே தரிசனமான தேவனை அவன் மறந்து விட்டான். He had forgotten
even the God who had appeared to him in Bethel. பிரச்சனை வந்தால் அவரை நோக்கி பார்ப்பான். When there is a problem, he will look at him. பிரச்சனை தீர்ந்தவுடனே அவருடைய முகத்தை தேடுவதை விட்டுவிட்டான். After the problem is solved, he stopped following his faith. 20 வருடம் தன்னுடைய மனது மாம்சம் விரும்பினபடி அவன் செயல்பட்டான். And for 20 long years, he worked according to the way his flesh and mind had controlled him. ஓசியா தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லும் பொழுது, And when the prophet Hosea speaks about this, யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். and Jacob served for a woman. யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். And Jacob tended the sheep for a woman. மனைவிக்காக குடும்பத்திற்காக இன்றைக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை எதிர்பார்த்து போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ கூட்டத்தையும் நாம் இன்றைக்கு பூமியிலே பார்க்க முடியும். Today we can see a Christian group in this world who are spending their lifetime for the progress of their wife and their children. ஆனாலும் யாக்கோபிலே தேவன் தன்னுடைய திட்டத்தை மாற்றவில்லை. But yet the Lord did not change the plan which he had in Jacob. மறுபடியும் அவனிடத்திலே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் விரும்பினார். Once again he wanted to fulfill the plan he had in his life. பெத்தேலிலே உனக்கு நான் தரிசனமான தேவன், நான் மறுபடியும் உன்னோடு பேசுகிறேன், உன் தகப்பன் வீட்டுக்கு நீ திரும்பி வா என்று அவர் அழைத்தார். And once again he called him saying, I who appeared unto you in Bethel, I call you now, you once again return back to your father's மனதும் house. மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவ சகோதரனே, இன்றைக்கு தகப்பன் வீட்டுக்கு திரும்பும்படியாக, பிதாவின் வாசஸ்தலங்களுக்கு திரும்பும்படியாக ஒரு அழைப்பு இந்த கூட்டத்தின் முதலிலே உனக்கு வைக்கப்படுகிறது. Beloved brother who is seeking after the things of the world, today an invitation is given unto you that you will once again return to the house of the father. உன்னுடைய மனைவி, உன்னுடைய புருஷன், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஆஸ்திகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்வின் முகத்தை நீ தேவனுடைய பட்சமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாக நீ இன்றைக்கு திருப்புவாயாக. And taking along with you your wife, your wealth and your riches, turn your face towards the Lord. உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழ்ந்தது போதும். It is enough that you lived according to the way you like. இந்த இரண்டாம் நாள் மாலையிலே உன்னுடைய வாழ்வின் போக்கை அவர் திருப்ப வாஞ்சிக்கிறார். அதை கொண்டே அவர் உன்னோடு பேச விரும்புகிறார். The second day evening's meeting, the Lord wants to change the course of your life, and regarding that the Lord wants to speak with you. அப்படி தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டுமானால், If you want to go so to your father's house, சமாதானம் இல்லாமல் ஒருவன் செல்ல முடியாது. a man cannot go without peace, ஏனென்றால் ஏசா வருவான். because Esau will come. பரலோகத்திற்கு நீங்கள் போக வேண்டுமானால் நீங்கள் ஒரு ஒப்புரவாகுதலை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். And if you want to go to heaven, you need to observe a reconciliation. பழைய பகையை வைத்துக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல இயலாது. You cannot retain all enmity and we cannot go. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பகையை கொன்றார் என்று எபேசியருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. It is said unto the Ephesians that the Lord Jesus killed enmity upon the cross. மனிதனுக்கு நடுவாக நின்ற நடுச்சுவரை அவர் தகர்த்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. It is also said that he has broken the middle wall, the partition that was between man and God. அப்படி தகப்பன் வீட்டு பயணத்திலே அவன் மணிக்கணக்காக தேவ சமூகத்திலே போராடுகிறான். And now as he was journeying to his father's house, he was wrestling with God hours together. ஆதியாகமம் 32:22 பார்க்கும் பொழுது, When we consider Genesis 32:22, அங்கே யாப்போக்கு என்ற ஆற்றின் அருகே அவன் தனித்திருந்து போராடினான். and there we find he tarried in by the river Jabbok and he wrestled. நான் எப்படியாவது தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும். Somehow I have to go to my father's house. எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற பகை மாற வேண்டும். And the enmity that is between me and my brother should be taken away. என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். My life has to be transformed. வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்காக அழுகிற கூட்டங்கள் எத்தனை? How many group of people are there who are weeping for holiness in their life? விசுவாசத்திலே நிற்கும்படியாக அழுகிற கூட்டங்கள் எத்தனை? How many group are weeping in order to stand in faith? எடுத்த முடிவிலே நிற்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கதறுகிற கூட்டம் எத்தனை? How many are crying and lamenting that they will stand in the decision they have taken? இப்படி அவன் வந்த பொழுது, And when he so came, ஆண்டவர் அந்த இடத்திலே அவனை சந்தித்து அவனுடைய பெயரை மாற்றினார். அங்கேதான் ஒரு ஞானஸ்நான சத்தியம் மறைந்திருக்கிறது. there the Lord met him and gave him a new name. The secret of the truth of doctrine of baptism is hidden there. ஆதியாகமம் 32 அதிகாரம் Genesis the 32nd chapter. 27-28 வசனங்களை பார்க்கும் பொழுது, When we consider the 27th and the 28th verse, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விடேன் என்று அவன் போராடுகிறான். and now
he was wrestling with God saying, unless you bless me, I will not let you உன் go. பெயர் என்ன என்று அவர் கேட்டார். Now he asked him, what is your name? அவன் யாக்கோபு என்றான். He replied saying, Jacob. இனி உன் பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் என்று சொன்னார். And he said, hereafter you shall not be called Jacob, but you shall be called as Israel. அருமையானவர்களே, பெயர் மாற்றம் முக்கியம் அல்ல, வாழ்வின் மாற்றம் மிக முக்கியம். Oh beloved ones, the change of name is not important, the change of life is more important. இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய பெயரை வைக்க நாம் ஆசைப்படுகிறோம். Today we want to be called by the name of some saint or the other. முற்பிதாக்களின் பெயரை சூட்டிக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். We desire to be called by the name of our forefathers. இந்த இடத்திலே தான் யாக்கோபினுடைய வாழ்வில் ஒரு முக்கிய கட்டத்தை அவன் சந்திக்கிறான். Here we find that Jacob had to meet a very important stage in his life. தனித்து போராடி கர்த்தரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். He wrestled alone and received a deliverance from God. இந்த இடத்திலே அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது. Here he was given a name change. இந்த ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, Not only in this world, மறுபடியும் வாழ்வில் அவன் தோல்வியை சந்தித்த பொழுது மறுபடியும் அவனுடைய பெயரை கர்த்தர் அதே பெயரை திரும்ப அவனுக்கு மாற்றுகிறார். when once again he had to face a defeat in his life, the Lord once again reminded him of his changed name. ஆதியாகமம் 35:10 மறுபடியும் சொல்லுகிறார், உன்னுடைய பெயர் இனிமேல் யாக்கோபு என்றே கூப்பிட மாட்டார்கள், இஸ்ரவேல் என்று வழங்கும் என்று அவர் சொல்லுகிறார். In Genesis 35th chapter and the 10th verse, we find that hereafter you shall never be called Jacob, you shall only be called as Israel. இங்கேதான் அவனுடைய வாழ்வின் முக்கிய கட்டத்தை அவன் சந்திக்கிறான். It is here he faces the very important part of his life. 20 வருட பகை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். It was a time in which the 20 year of enmity had to come to a full stop. பெயர் மாற்றப்பட்டது, The name was changed, ஜெபம் கேட்கப்பட்டது, the prayer was heard, ஆசீர்வாதத்தினால் அவன் முடிசூட்டப்பட்டான். and he was crowned with a blessing. அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். And there he says, I saw my God face to face. ஆனபடினால் அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான், பெனுவேல் என்று பெயரிட்டான். And that is why he called that name Penuel or Peniel. அந்த இடத்திலே சூரியன் உதயமாயிற்று. And there the sun arose. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த இதை நினைப்பூட்டும்படியாக தேவனை மனிதன் முகமுகமாய் பார்த்த இடத்திற்கு அடையாளமாக அந்த இடத்திலே ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள். In order that this incident be reminded, in order that it might be a memorial, this tower was built there. ஆனபடியால் தான் அந்த கோபுரத்துக்கு பெயர் பெனியேல் கோபுரம், தேவனை முகமுகமாய் கண்ட வாழ்க்கையின் கோபுரம். That is why this tower was called as Peniel, that is the place where I have seen the Lord face to face. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? Beloved ones, are we having an obedience to the word of God in our life? நம்மில் அநேகர் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். Many expect a blessing in our life. அது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டு வந்து விட்டது. It has brought about a very unique trait in the Christendom. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் செழிப்பை பிரசங்கிக்கிறார்கள், அது தவறு என்று நான் சொல்லவில்லை. Today everywhere they are preaching about prosperity. I do not call it wrong. இந்த உலகத்திலே செழிப்பாய் இருக்கிறது மாத்திரமல்ல, பரலோகிலும் அவன் செழிப்பாய் மாற வேண்டும் என்பதே எங்களுடைய உபதேசத்தின் நோக்கம். And that is the reason behind the doctrine that not only a man should be prosperous in the world, he has to be prosperous in heaven also. அப்படியானால் ஒரு மனிதன் மனம் திரும்பின பட்சத்திலே அவன் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். If that is so, as soon as a man repents, he has to obey to the doctrine of water baptism. ஞானஸ்நானம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்விலே அவன் முன்னேறுகிறான் என்று சொல்ல முடியாது. Without baptism, we cannot be called that he is progressing in his spiritual ஒரு life. சிலர் ஞானஸ்நானத்தை ஒதுக்கிக் கொண்டே வருகிறார்கள். And some keep postponing this baptism. ஒரு சிலர் ஞானஸ்நானம் யார் சொன்னாலும் எந்த இடத்திலும் எடுத்து விடுகிறார்கள். And some people, whoever says, they obey to the baptism there. ஞானஸ்நானத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? What is the very purpose of baptism? அது ஒரு அடக்க ஆராதனை. And it is a burial service. ஞானஸ்நானம் ஒரு பெரிய சாதனை அல்ல, நீ செத்து போன ஒரு நிலவரம். And baptism is not a big achievement, it is a state of being dead. ரோமர் 6 அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். When we read Romans the 6th chapter, the 2nd, 3rd and the 4th verse, ஞானஸ்நானத்தினுடைய முக்கியமான நோக்கமே பழைய மனுஷனுக்கு சாவு, அன்னைக்கு ஒரு அடக்க ஆராதனை. and the very important purpose of baptism is that the old man has death, there will be a funeral service for him on that day. சிலுவையை சுமக்கிறான், And he carries the cross, சிலுவையிலே அறையப்படுகிறான், he is being crucified, சிலுவையிலே மரிக்கிறான், he dies on the cross. அவனை அடக்கம் பண்ணும்போது தான் அந்த ஞானஸ்நான சத்தியம் நிறைவேறுகிறது. Only when he is buried, the baptism truth is being fulfilled there. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அடக்க ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிறீர்கள்? Today, how many of you have taken part in the funeral service? ஒரு சிலருக்கு பெயர் மாற்றம் இருக்கிறது, வாழ்வில் மாற்றங்கள் இல்லை. Some have a name change, but there is no change of life. ஒரு சிலருக்கு எங்கே ஞானஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டும் என்கிற அந்த சத்தியங்கள்
விஷயங்கள் தெரியவில்லை. And some do not know where and how to take baptism. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல That is said in Matthew's Gospel, the 28th chapter. பரத்திற்கு இயேசு ஏறி போகிறதுக்கு முன்பாக And even before Jesus ascended up to heaven, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். go ye therefore and make disciples of all men. சீஷர் ஆனவனுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். Only he who has become a disciple should be administered baptism. அது புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை காண்பிக்கிறதல்ல. It does not show the New Testament ministry. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். And if you will love one another, you shall be known that you are my disciple. என்னுடைய வசனத்தை கைக்கொண்டால் நீங்கள் சீஷர் என்று அறியப்படுவீர்கள். And if you will observe my word, then you shall be known as disciple. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறதான பாவத்தினுடைய ஒரு முடிவு வரும் பொழுது அவன் சீஷனாக மாறுகிறான். அதற்கு பின்புதான் அவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். And when there is an end to the sin in one man's life, then only he becomes a disciple, and only after that, in the name of the Father, Son and the Holy Spirit, he has to be administered baptism. ஒவ்வொரு விதங்களிலே ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள். And today people administer and some obey to different types of baptism. தயவு செய்து தவறான உபதேசங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்து விட வேண்டாம். Please do not obey or hearken to erroneous doctrines. இயேசு யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்றார். Jesus accepted baptism in Jordan. தண்ணீரில் இறங்கினார், கரை ஏறினார். And he came down into the water and he came ashore. அந்த எத்தியோப்பிய மந்திரி தண்ணீரில் இறங்கினான், கரை ஏறினான். And that Ethiopian eunuch came into the water, he came out of the water. இந்த சத்தியத்திலே இறங்கி வர வேண்டும், பாவத்திலிருந்து நீ கரை ஏற வேண்டும். And you have to enter into the truth and you have to enter the shore of sin away. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, உலக ஆசை இச்சைகளிலிருந்து நீ கரை ஏற வேண்டியது அவசியம். You are required that you have to come ashore from the sin, from transgression and from iniquity. யோவான் 3:23 சொல்லப்பட்டது போல As it is said in John 3:21, தண்ணீர் அதிகமாய் இருந்தபடினால் சாலிமூருக்கு அருகான ஐனோன் என்ற இடத்திலே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். அங்கே தண்ணீர் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் முழுக வைக்க வேண்டியது அவசியம். and because there was so much of water found there, so he had to drown or immerse someone there. John was administering baptism in that place. சரியான ஞானஸ்நானம் எடுத்தால் And if you take the proper நீ baptism, கரையேறின உடனே ஆவியானவர் இறங்குவார். and as soon as you come ashore, the Spirit of the Lord will descend. அந்த பெயர் மாற்றமாகி அவன் வெளியே வந்த பொழுது சூரியன் உதயமாயிற்று. And after the name change had happened, the sun arose. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning? உன்னுடைய வாழ்விலே சரியான ஞானஸ்நானம் எடுத்தால் ரெண்டு காரியம் நடக்கும். And if you take a proper baptism in your life, two things will happen in your life. ஒன்று, உனக்கு விரோதமாய் போராடின வல்லமை ஒரு முடிவுக்கு வரும். One, there will be an end to the power that was striving with you. இரண்டாவது, உன்னுடைய வாழ்வில் போராடி கொண்டிருக்கிற வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாகும். Secondly, there will be an end to the power of sickness that is striving in your life. சூரியன் உதயமாகாத பட்சத்தில், As long as the sun does not arise, கிறிஸ்துவை நீ தரித்துக் கொள்ளாத பட்சத்தில், as long as you do not put on Christ, ஏதோ ஞானஸ்நானம் எடுத்து விட்டு நீ மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போனால் நீ சூரியனை தரித்துக் கொள்ளவில்லை. இயேசு நீதியின் சூரியனாக இருக்கிறார். and somehow you, after baptism, you are not put on Christ, so you are not, the sun has not risen in you, because Jesus is the Son of righteousness. 104ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, And when you see in the basis of 104th Psalm, the 22nd verse, சூரியன் உதயமானால் காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒதுங்க ஆரம்பித்துவிடும். and when the sun will arise, all the animals of the forest will take shelter. சரியான ஞானஸ்நானம் எடுத்து ஆவியானவர் உன்மேல் வரும் பொழுது உனக்கு விரோதமான போராடுகிற அசுத்த ஆவிகள் எல்லாம் தானாய் பிடி விலகி போய்விடும். And when you take proper water baptism and anointed by the Holy Spirit, all these evil powers that are pursuing will be subdued. அத போய் நீ போ வான்ல நீ போய் கத்த வேண்டியதில்லை, அப்பாலே போ சாத்தானே எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. உன்னுடைய வாழ்க்கை மாறினாலே தானாவே இதெல்லாம் விலகும். And there you need not go and command it to say go or come behind me and so on. When your life changes, automatically all of these powers will depart. காலை 6 மணி ஆகிவிட்டது, சூரியன் உதயமாகிவிட்டது, காட்டு மிருகங்களே ஒதுங்குங்கள், இப்படி பிரசங்கமே கிடையாது. And there is no preaching like say it has become 6 in the morning, the sun has risen, oh animals please go and take shelter. சூரியன் உதயமாயிட்ட போதும் இந்த வல்லமை எல்லாம் விலக ஆரம்பித்துவிடும். And as soon as the sun will rise, all these powers will flee. சரியான ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்வை மாற்றி பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மரணத்துக்குள்ளே நீங்கள் இணைந்து பாருங்கள், சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து பாருங்கள், பிசாசு நிற்கிறானா ஓடுகிறானா. And try obeying to this right baptism,
try obeying to the anointing of the Holy Spirit and you test and see whether these powers stand or they flee. அடுத்ததாக நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும், அதின் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். And nextly, the Son of Righteousness shall arise upon you, and under its wings there shall be healing. சரியான ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே பிசாசும் போகும், வியாதியும் போகும். And as soon as you take proper baptism, the devil will flee, the sickness will flee. நான் ஒரு கேரளா சகோதரனுடைய சாட்சியை கேட்டேன். I heard a testimony of a Kerala brother. நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியவில்லை. I do not know, I've already told அவங்க you. அம்மாவுக்கு உடலெல்லாம் ஒரு பெரிய அலர்ஜி, அரிப்பு. And his mother had a big allergy in her body. அதாவது அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, அவங்க அம்மா சாப்பாடு போட்டா இவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பார்த்துட்டு அந்த ஸ்மெல்ல பார்த்த உடனே சாப்பாடே எடுக்காது. And they say that when the mother will serve food, if they look at the mother, they cannot bear the allergy that she has, and they cannot eat. அந்த சகோதரன் இப்பொழுது நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறார். And that brother is serving the Lord in the ministry. அவர் ஏற்றின பாட்டெல்லாம் நம்முடைய புத்தகங்கள்ல இருக்கிறது. சமீபத்திய மலையாள பாடல்ல 1-2 பாடல் அவர் ஏற்றி இருக்கிறார். And some of the songs that he had composed is one among the latest songs that are in our song. கடைசியாக அவர்கள் இந்த சபைக்குள்ள வந்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். And finally they came and took baptism in the church. ஞானஸ்நானம் எடுத்து அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வரும்பொழுது அந்த அம்மாவுடைய சரீரம் சுகமாகி விட்டது. As soon as she walked out after the baptism tank, her body was completely healed. 7 தரம் முழுகின உடனே அந்த நாகமானுடைய குஷ்டத்தை நீக்கினவர் இன்றைக்கும் நீ சரியான ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்வை மாற்ற நீ விரும்பினால் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உனக்கு ஒரு சுகத்தை அவர் தருவார். This same God who had completely healed the one who had dipped in the Jordan for 7 times, if today you're ready to obey to the truth of water baptism, at the end of this meeting the Lord is able to heal you completely. என்ன நடந்தது? What happened? இந்த பெலிவேலின் இவ்வளவு அருமையான ஒரு தரிசனம் பார்த்த ஒரு இடத்துல கட்டப்பட்ட கோபுரம் அப்படியே இடித்து நொறுக்கப்பட்டது. And this place in which there was such a good vision that was seen, it was completely beaten down. அதுக்கு காரணம் என்ன? What was the reason? அருமையா ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபையிலே ஐக்கியமாகி நல்ல விதத்திலே இயங்கிக் கொண்டிருந்த அநேகருடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு போய்விட்டது. And as many who had in this wonderful fellowship had been saved, baptized and anointed, and those whose lives had been built up, now that has been fallen and come to ruin. அவர்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளவில்லை. And they did not preserve the peace. ஞானஸ்நானத்திலே மிக முக்கியமான சத்தியம், உனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். And the most important truth in baptism, there is a great peace in you. 1000 பேர்ட்ட சண்டையை வச்சுக்கிட்டு நீங்க ஞானஸ்நானம் எடுத்தா பிரயோஜனம் இல்ல. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால எல்லாத்தையும் ஒப்புரவாயிட்டு வந்து எடுக்கணும். And so if you have some sort of a quarrel with someone and take baptism, there is no use. You have to put an end to all your quarrel and then come and take baptism. சமாதானம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான காணிக்கையை கொடுத்தாலும் எந்த விதமான பயனும் இல்ல, அது ரெகக்னைஸ்டே ஆகாது. And without peace, if you will bring thousands of rupees as offering, there shall not be any benefit from that. மத்தேயுல சொல்லப்பட்ட உபதேசத்தை எத்தனை பேர் கீழ்ப்படிகிறோம்? And how many of us obey to the doctrine that has been said in Matthew's gospel? காணிக்கையை செலுத்த வந்து And after coming to offer your உன் gifts, பேரில் ஒருவனுக்கு குறை உண்டு என்று கண்டால், and if you found something wanting against நீ you in போய் any man, ஒப்புரவாகி வந்து செலுத்து. first of all you will reconcile and then come and offer. அப்படி செலுத்தின ஒரு 2 பேர் இருந்தா கை வைத்துங்க பார்க்கலாம். And if there is 2 people who had so offered, please raise your hand. நமக்கு எல்லாத்தையும் பிரச்சனை இருக்கு. And all of us have problems. அவங்க சொல்வாங்க இது வேறு அது வேறு. And they will say this is different, that is different. அப்படி அல்ல பிரியமானவர்களே. It is not so. சரியான விதத்துல சமாதானம் இல்லாமல் நீங்கள் இந்த விசுவாச வாழ்க்கையை பயணத்துல முன்னாலேயே போக முடியாது. And without having a proper peaceful life, you cannot go forward in your spiritual life. இந்த விசுவாச வாழ்வில் இருப்பீர்கள். And you will be in the faithful life. ஆனா பயணம் போய் சேராது. But the journey will not go and reach the destination. ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தொழிலுக்காக 2 மாடை வாங்கினான். And a brother for the sake of his business bought 2 oxen. ஒவ்வொரு நாளும் விளைகிறதை கொண்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்க முடியாது. And in order to take the crops that he had harvested and go and sell it in the market, பழைய மாட்டை விற்றுவிட்டு புதிதாக வாங்கி இருந்தான். he had sold the old oxen and he bought a new oxen. அதை வண்டியிலே பூட்டி அவன் பயணப்பட்டான். And he took and he tied it into his cart and he proceeded. பயணம் தொடர்ந்தது. And the journey began. நார்மலா எப்பொழுதும் போறது போல அவன் மெயின் ரோட்டுக்கு வந்து விட்டான். And as usual he came to the main road. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தான். And he came to an appointed place. அதற்கு பின்பு அவனுக்கு தூக்கம் வந்து விட்டது. And afterward he started sleeping. அவன் தூங்க ஆரம்பித்து விட்டான். He started
started sleeping. அப்பப்போ முழித்து பார்ப்பான். And every now and then he'll wake up and see. வண்டி போய் கொண்டே இருந்தது. But the cart was traveling. சரி பரவாயில்லை கரெக்டா போயிட்டே இருக்குன்னு அவனும் தூங்கி கொண்டே இருந்தான். And so he thought, okay, we are going in the right direction. So he continued இப்படியே sleeping. மணித்துளிகள் போய் கொண்டே இருந்தது. And this way hours were going together. ஒரு டைம் வரும்பொழுது அவனுக்கு தெரியும் இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு தூரம் வந்திருக்கணும்னு சொல்லி. And after a time he knew that he would have come to such a place after such a long time. கடைசில அவன் எழுந்து விழித்து தெளிவாக உட்கார்ந்து இப்பொழுது வாகனத்தை சரி செய்ய ஆரம்பித்தான். மாட்டு வண்டியை சரிப்படுத்தினான். And afterward now he woke up from his sleep and now he set right his cart. அவன் எங்க விட்டானோ அங்கதான் இந்த வண்டி நின்னுட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. And this vehicle, this cart was standing in the same place where he had started. இத்தனை மணி நேரம் ஓடிச்சுன்னு அவனுக்கு குழப்பமாகி விட்டது. And now he was confused. This was going on for such a long time. இத்தனை மணி நேரம் இது போயிட்டு தானே இருந்துச்சு. நான் விழித்து பார்க்கும்போதெல்லாம் வண்டி ஓடிட்டே இருந்துச்சு. வண்டி மாடு போயிட்டே இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்த பிறகுதான் அவனுக்கு புரிந்தது. அது செக்குல இணைத்திருந்த ஒரு மாடையும் வாங்கி வந்து விட்டான். And after a long time he understood that this particular cart was only rolling around in a circle because it was an oxen which was used to being tied in a grinding mill. என்ன நடந்தது? What had happened? இவன் இயக்கற வரைக்கும் அது போயிட்டே இருந்துச்சு. And as soon as he was leading it, it was going. இவன் கட்டுப்பாட்டை இழந்த உடனே அது தனியே சுத்த ஆரம்பிச்சு. And as soon as he lost control, it started circling. 180 கிறிஸ்தவன் இப்படி தான் சுத்திட்டு இருக்கான். And 80 out of 100 Christian is circling like this. இங்க இருக்கிறதுல பாதி பேர் சிரிக்கிறதுக்கு காரணமே இதே சுத்து தான் இருக்கு. And many among us who are smiling now is the reason that we are circling. அவங்க சீயோன் எருசலேம்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. வண்டி போகலையே. And they have heard about Zion and Jerusalem but the vehicle is not traveling. ஆனா ஓடிட்டு தான் இருக்கு. எத்தனையோ வருஷம் ஜெபிக்கறான், உபவாசிக்கறான், கண்ணீர் விடுறான், காணிக்கை கொடுக்கறான், என்னெல்லாமோ பண்றான். பட் அதே இடத்துல தான் ரவுண்ட்ல நின்னுட்டே இருக்கறான். And it has been traveling for years together. We are offering, we are doing everything but we are in the same place. இன்றைக்கும் கூட अनेகர் வாழ்வு இப்படி தான் ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலவரத்திலே காணப்படுகிறது. Even today the lives of many is found in such a miserable state. இந்த பெனியேலின் கோபுரத்தை தேவன் இடிக்க அனுமதித்து விட்டார். The Lord has permitted to pull down this tower of Peniel. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்திலே கிதியோன் வந்து அந்த பெனுவேலில் உள்ள ஜனங்களிடத்திலே பேசுகிறான். In Judges the 8th chapter we find that Gideon came and spoke to the people there. என்னோடு இருக்கிற ஜனங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்கள். And give me some bread for the people that are with me. அவர்கள் விடைத்து இருக்கிறார்கள். And they are weary. நான் திரும்பி வரும்பொழுது உங்களை கனப்படுத்துகிறேன் சொன்னான். And he said, when I return back I will honor you. இப்படி ஒவ்வொரு ஊர்லயா கேட்டுக்கிட்டே வர்றான். And in this way he was announcing in every single town. 8ஆம் வசனத்துல வந்து பெனுவேலுக்கு போய் அந்த ஊர்லயும் அப்படியே கேட்டான். And in the 8th verse he came to Peniel and asked like that. அவங்க அவனை ரொம்ப உதாசீனப்படுத்தி அவனை துரத்தி விட்டார்கள். And they despised him like anything and 9ஆம் வசனத்துல சொன்னா நான் திரும்பி வரும்பொழுது சமாதானத்தோடு வருவேன், ஜெயிச்சிட்டு வருவேன், அப்ப இந்த கோபுரத்தை உடைச்சிடுவேன்னு சொன்னான். And he said, when I return back I will come in peace, then I will beat this tower down. அருமையானவர்களே, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கம் தேவனை முகமுகமாய் கண்ட ஒரு அனுபவம். Oh beloved people of God, the beginning of your Christian life is that one in which you saw him face to face. அருமையான தரிசனங்கள். You had wonderful vision. நல்ல வெளிப்படுத்தல்கள். You had good revelation. அருமையான ஜெப வாழ்க்கை. You had a very precious prayer life. அருமையாய் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். A very precious fellowship of the saints. ஆண்டவர் நீ கண்ணை மூடினால் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்கள் அதிகம். And whenever you closed your eyes the Lord revealed many truths to you. உன்னுடைய முழங்காலை முடக்கினால் நீ சாதிக்காதது ஒன்றுமே கிடையாது. Whenever you bowed your knees there was nothing you achieved. நீ கூப்பிட்ட சத்தத்துக்கு அவர் உடனே மறுமொழி கொடுத்தார். And when you called he immediately answered to your prayer. ஆனால் நாட்கள் போனபோது என்ன நடந்தது? But as days went by what happened? உனக்கு இந்த சமாதானமான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து விட்டது. And this life of peace little by little waned away. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ளே ஒரு பூரண சமாதானம் இருக்கும்? How many of you have a perfect peace in you? இந்த உலகத்தை விட்டு இயேசு போகும்பொழுது மனிதனுக்கு கொடுத்து விட்டு சென்ற ஒரே ஒரு காரியம், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். When the Lord left his world there was only one thing he left unto the people of God. I leave my peace unto you. இயேசு சமாதான காரணர். Jesus is the author of peace. அவர் சமாதான பிரபு. He is the ruler, the prince of தன்னுடைய peace. இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டு பண்ணினார். And he brought about peace by his blood. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். And the mind of the spirit is life and peace. இன்றைக்கு எத்தனை பேர் சமாதானமாய் வாழுகிறீர்கள்? How many of you are living in peace today? உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்த பொழுது
சத்துரு உன்னுடைய கோபுரத்தை விழ வைத்து விட்டான். When you had lost your peace, the enemy had made your tower to fall. இன்றைக்கு எத்தனை சபைகளிலே சமாதானங்கள் உண்டு? And how many churches have peace today? நான் சமீபத்திலே ஒரு பிஷப்பை போய் சந்தித்து ஜெபித்தேன். Recently I went and met a bishop to pray with him. அங்க எலெக்ஷன்ல இவர் ஜெயிச்சிருவாரோ இவர் சார்பில் உள்ளவங்க ஜெயிச்சிருவாங்களோன்னு சொல்லி பகையில அவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. And because of the fear that he as well as those that were with him would win an election, in the hatred அவர் வெளியரங்கமா சொல்றார், எனக்கு இப்படிலாம் பகை உண்டாக்கி என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னார். And he openly said, because of the hatred that they had upon me, they have so rejected me. இன்றைக்கு திருச்சபைகளிலே சமாதானங்கள் இல்லை. Today in how many churches there is no peace? திருச்சபைகளிலே அநேக சபைகளிலே சமாதானங்கள் இல்லை. Today in many of the churches of God there is no peace at all. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். And the kingdom of God is not in drinking or eating, but it is peace, joy, righteousness and the joy of the Holy Ghost. ஏன் சபைகள் வளர்ச்சி அடையவில்லை? Why are not churches growing? சபைகளிலே சமாதானம் இல்லாதபடியால் வளர்ச்சிகள் இல்லை. Because there is no peace in churches, they are not growing. அப்போஸ்தலர் 9:31 என்ன சொல்லுகிறது? What does Acts 9:31 say? சபைகள் சமாதானம் பெற்று நடந்து பெருகின. And the churches were at peace and they grew and multiplied. அவருடைய சன்னிதானத்துக்கு நீ போக வேண்டுமானால் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் நீ போய் சேர வேண்டும். If you have to go in his presence, you have to go in peace to his presence. செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம். And look at him and the end of that man is peace. ஆனால் இந்த சமாதானத்தை அந்த பெனுவேலின் ஜனங்கள் காத்துக்கொள்ளவில்லை. But the people of Peniel could not preserve this peace. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி இருக்கிறோம்? Oh beloved ones, how are we in our life? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். You might have taken baptism. தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கலாம். You might have received the vision of God. ஆவிக்குரிய மகிமையான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். You might have glorious spiritual experiences. ஆனால் நீங்கள் பெற்ற சமாதானத்தை நீங்கள் பேணுகிறீர்களா? But do you maintain the peace that you have received? சமாதானத்தை உங்களால் காத்துக்கொள்ள முடிகிறதா? Are you able to keep the peace? உனக்குள் சமாதானம் இருக்கிறதா? Is there peace in you? உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? Is there peace in your family? உன்னுடைய சகோதரருக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? Is there peace among the உன் brethren? சபையிலே உனக்கு சமாதானம் இருக்கிறதா? Is there peace in the church? இல்லாவிட்டால் உன்னுடைய கோபுரம் இடிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கிறது என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். The answer is no, you need to understand that your tower has been beaten down. நல்ல ஞானஸ்நானம் எடுத்து தரிசனம் வெளிப்படுத்தல் அபிஷேகம் எல்லாம் பெற்ற ஜனங்கள் இன்னைக்கு அநேகர் இடிக்கப்பட்டு போய் விட்டார்கள். Today many who have taken proper baptism, having good vision and revelation and going through a good spiritual life have been cast down and brought to ruin. ஒருவேளை உனக்கு இந்த ரகசியம் தெரியாமல் இருக்கலாம். Probably you're not aware of the secret. உன்னுடைய கோபுரம் இடிக்கப்பட்ட நிலவரத்தில் இருப்பது உனக்கு தெரியாது. You're ignorant probably of your tower being found in ruins. ஒரு தாய் மரித்து விட்டாள். And a mother died. ஆனால் அந்த குழந்தைக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. But the child did not have the understanding to know this. நான் ஒரு தகப்பனுடைய அடக்கர ஆராதனைக்கு போயிருந்தேன். And I had gone to the funeral service of a father. அந்த சகோதரன் மரித்து விட்டார். And that brother had died. அவருக்கு சின்ன சின்ன பிள்ளைகள். He had very little children. அங்க அடக்கர நடந்துட்டு இருக்கு. Now the funeral service is going on there. பெரிய பிள்ளைகள் ரெண்டு பேரும் நின்னு அழுது கண்ணீர் விடுறாங்க. The elder children, the grown up children are standing and weeping. ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப குட்டி பிள்ளைங்க. But the other two are very little children. அந்த தகப்பன் மரிச்சது அவங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியல. அங்க நின்னு கார்ல ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. And they could not understand that their own father is already dead, but they climbed up the car and was playing. அதுல ஒருத்தன் இப்ப நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறான். And one among the boys is now in the ministry. அன்றைக்கு அவன் குழந்தை. And that day he was a child. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ ஒரு குழந்தையாக இருந்தால் உன் கோபுரம் இடிக்கப்பட்டது உனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீ போய் கொண்டே இருப்பாய். Beloved brother and sister who is found in this meeting, if you are as a child in your spiritual life, you might not be aware that your tower is brought to ruins. You might still keep going in your spiritual life. அந்த பெனுவேலின் கோபுரத்தை இடிக்க தேவன் விட்டு விட்டார். And the Lord permitted that the tower of Peniel சமாதானம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை நிலை பெற்றிருக்க முடியாது. And the man who does not have peace in him, his life cannot abide. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே போய் இடிந்து போன கோபுரங்களாக சிதைந்து போன வாழ்க்கையோடு இடிபட்ட ஒரு ஊழியத்தோடு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள்? Today how many of you are going through your life
life like this tower that is found in ruins, with your ministry in ruins and your life in ruins. ஆனால் தேவன் இரக்கமுள்ளவர். But God is merciful. எத்தனை தரம் மனிதன் விழுந்தாலும் அவனை தூக்கி எடுக்க முடியாக மறுபடியும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். In this New Testament times, the Lord again and again, He is reaching out His hand, that man, how many ever times he will fall, that He will lift it up to stand. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we see 1 Kings 12 chapter and the 25th verse, யெரொபெயாம் மறுபடியும் அந்த பெனுவேலை கட்டினான். once again Jeroboam built up that Peniel. அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, உன்னுடைய வாழ்வு இடிக்கப்பட்டு போய்விட்டதோ? oh, has your life been despised? உன்னை தேவன் கண்டம் பண்ணும்படியாக இந்த இரண்டாவது நாள் கூட்டத்துக்கு அழைக்கவில்லை. and the Lord just closing His eyes has not called you to the second day's meeting. வாழ்வின் சூழ்நிலையிலே நீ தடுமாறி அது இடிக்க நீ அனுமதித்திருக்கலாம். probably in the circumstances of your life you might have permitted the tower to be beaten down. ஆனாலும் அந்த பெனுவேலின் கோபுரத்தை மறுபடியும் ஒருவனை வைத்து கட்ட வைத்தார். but once again the Lord will make you to build up the tower of Peniel again. மறுபடியும் நீ தேவனை முகமுகமாய் பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே உன்னை கொண்டு வர போகிறார். He is going to once again bring you to the experience in which you will see Him face to face. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of our God. அடுத்த கோபுரம் next tower, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 46 47. Judges 9 chapter, the 46th and the 47th verse. இது சீகேம் துருகம் என்று அழைக்கப்படுகிறது. and now this is called the tower of Shechem. இந்த சீகேம் துருக்கத்தை அவர்கள் சுட்டெரித்து போட்டு விட்டார்கள். and they had burned this tower of Shechem to fire. அந்த சீகேம் துருக்கத்து மனிதர்கள் எல்லாரும் செத்தார்கள். and all the people of the city of Shechem died. 46ல இருந்து 50 வரைக்கும் நாம் இதை பார்க்கலாம். and we can see this from the 46th through the 50th verse. இந்த சீகேம் துருகம் ஒரு அருமையான ஒரு இடம். and this tower of Shechem is a very precious place. இதுக்கு अनेक குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. and many qualifications have been given here. ஞானசானம் எடுத்து and after taking baptism, ஆண்டவரோடு ஒருவன் வாழ்க்கையை தொடக்கும் பொழுது, when a person begins his life with the Lord, அவனுக்கு பலவிதமான அனுபவங்கள் அளிக்கப்படுகிறது. and different types of experiences are granted unto him. வாழ்க்கையிலே அவனை தேவன் ஒவ்வொரு விதங்களிலே நடத்துகிறார். and God leads him in different ways. ஆனால் இந்த கோபுரம் இடிக்கப்படவில்லை. but this tower was not beaten down. இத சுட்டெரிச்சு ஒண்ணுலமாக்கிட்டாங்க, தீ வச்சு கொளுத்திட்டாங்க. and they burnt it by fire and brought it to naught. அந்த மனுஷர்கள் எல்லாம் செத்து போனார்கள். and all those died. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம்னு பாருங்க. and consider what a miserable state. ஏன் இது தீக்கிரையாக்கப்பட்டது? why was this put to fire? இதனுடைய நிலவரம் என்ன? what is the state of this? தேவன் ஏன் இப்படி சில காரியங்களை அனுமதிக்கிறார்? why did God allow such things? ஒரு சிலர் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே ஜட்ஜ்மென்ட். and some if they do even a small mistake, immediate judgment. அதவிட பெரிய தப்பு செய்றான் அவன், நம்ம அழகா காலரை தூக்கி விட்டு போயிட்டே இருக்கான். and he is doing such a big mistake, but still he is lifting up his collar and keep going normally. அவனுக்கு ஜட்ஜ்மென்ட் இல்ல, நமக்கு ஜட்ஜ்மென்ட் உண்டாயிரு. he has judgment, but he does not have judgment, but we are being judged. நல்லதுன்னு நான் சொல்லுகிறேன். and I said it's good. அவனை கண்டிக்கலனா அவன் வேசியின் பிள்ளை. and if he is not being reproved, he is the son of உன்னை a whore. சிட்சிக்கிறார் என்றால் நீ தகப்பனுடைய பிள்ளை, சொந்த பிள்ளை. and because he is chastening you, you are the child of the father, his own child. ஆமா, அவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய செல்ல பிள்ளை. ஆனபடியால் என்னை சிட்சிக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன் சொல்றாங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சீகேமை உடனே தேவன் தண்டிப்புக்கு கொண்டு வருகிறார். the Lord brings immediate judgment on the Shechem. யோசுவா 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, when we consider Joshua 27, இது லேவியினுடைய ஒரு பட்டணம். and it was a city of Levi. இல்லாவிட்டால் அடைக்கல பட்டணமாக அது அளிக்கப்பட்டிருந்தது. otherwise it was appointed as a city of refuge. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when we consider Genesis 12 chapter, ஆபிரகாமை அழைத்து கானானுக்குள்ளே கொண்டு வந்த பொழுது முதல் அவன் அடியெடுத்து வைத்த இடம் சீகேம். when Abraham was called and taken into Canaan, the first place which he entered or step his feet on was Shechem. அந்த இடத்துல தான் பலிபீடத்தை அவன் கட்டி தேவனை தொழுது கொள்கிறான். and it is this place he first of all built the altar and he started worshiping God. யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்தை இந்த இடத்திலே அவர்கள் ஸ்தாபித்தார்கள். in Joshua the 24th chapter we find that they had established the holy place there. 1 ராஜாக்கள் 12:1 படி, and as according to 1 Kings 12:1, ரெகோபயாம் ராஜாவாக்கப்பட்ட இடமும் இதுதான்.
this was the same place in which Rehoboam was anointed as king. யோசுவா 24:32 பார்க்கும் பொழுது When we consider Joshua 24:32, யோசேப்பின் எலும்புகள் இங்குதான் அடக்கம் பண்ணப்படுகிறது. the bones of Joseph was buried here. இப்படி அதுக்கு பலவிதமான தன்மைகள், ஸ்தானங்கள், மேன்மையான அனுபவங்கள்லாம் அந்த இடத்துக்கு உண்டு. And this way it had many aspects, many traits and very sublime experiences there. ஆதியாகமம் 33:18 பார்த்தால், And when we consider Genesis 33:18, இந்த சீகேமுக்கு சாலேம்னு ஒரு பேர் உண்டு, சீகார்னு ஒரு பேர் உண்டு. and this Shechem has a name called Shalem as well as சீகார். Shigar. இந்த சீகார் என்ற இடத்துல தான் யாக்கோபுடைய கிணறு இருந்தது. And it was in this place called Shigal the well of Jacob was found. யோவான் 4:5 இது சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in John 4th chapter and the 5th verse. இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிரயாணத்திலே இளைப்படைந்தவராய் தாகமடைந்தவராய் இந்த கிணற்றருகே உட்கார்ந்து இருந்தார். And it was this same place Jesus who was by his journey so thirsty and he took rest nearby that well. இந்த இடத்தில் தான் சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. It was this same place in which the life of the Samaritan woman was changed. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா போறேன். And because as I told so many things for lack of time I'm going fast. எதற்காக இதை சொல்லுகிறேன்? For what do I say this? இவ்வளவு உன்னதமான அனுபவங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வீக அனுபவங்களை தேவன் கட்டளையிடுகிறார். And after baptism this way God gives certain divine and excellent experience in the life of every man. ஞானஸ்நானம் எடுத்த ஒரு வாழ்க்கை ஒரு அடைக்கலமான ஒரு வாழ்க்கை. And the life which had taken baptism is a hidden or a refuge taken life. பரம கானானுக்குள்ளே நீ முதல் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடம். And it is the first place in which you can step into the heavenly Canaan. அங்கதான் நீ இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த ராஜாவாய் வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்பட்ட இரத்தத்தினால் கழுவி உன்னை ராஜாவாய் மாற்றுகிற ஒரு இடம். And it is the same place as it is mentioned in Revelation the 1st chapter and the 6th verse that you are being washed by the blood and appointed as a king. இங்கே தான் யோசேப்பின் எலும்புகள் பரிசுத்தவான்களுடைய உபதேசம் இருக்கிற ஒரு வாழ்க்கை. And this is the place in which the bones of Joseph, otherwise the place where the doctrine of the apostles are found. இங்கே தான் யோசேப்பின் எலும்புகள் அடக்கம் பண்ணப்படுகிறது. It is the place in which the bones of Joseph is buried. ஒருவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து அடுத்து தேவன் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவன் உபதேசிக்கப்பட வேண்டும். A man after taking water baptism and he has to be first of all being taught according to the apostolic doctrine here. இங்கேதான் அவனுடைய வாழ்க்கை உன்னதமான நிலவரத்துக்கு வருகிறது. Only here his life comes to an excellent state. அதற்கு பின்பு வாழ்க்கையிலே அவனுக்கு எப்பொழுதெல்லாம் தாகம் வருகிறதோ இந்த இடத்தில் போய் தன் தாகத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும். And afterward whenever he feels thirsty he has to come back to this place to quench his thirst. இந்த இடத்துக்கு தான் அந்த சமாரிய ஸ்திரீ வருகிறாள். Now this Samaritan woman comes to this place. வாழ்வே தோல்விகளின் உச்சகட்டமாக அவளுக்கு இருந்தது. And now the whole of her life was a summit of defeat. இயேசு அந்த இடத்தில் அவளை சந்தித்து வாழ்க்கையை மாற்றினார். And Jesus met her in that place and transformed her life. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் சம்பவித்துக் கொண்டே வர வேண்டும். And after taking baptism every day there should be a transformation in a person's life. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு And after taking baptism எப்படி தொழுது கொள்ளணும்னு நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தரே உனக்கு எல்லாம் சொல்லி தருவார். and you need not ask the Lord how to worship him. The Lord himself will teach you. இந்த சமாரியா ஸ்திரீ இந்த இடத்துல வந்து என்ன சொன்னா தெரியுமா? And do you know what the Samaritan woman came here and said? வந்த உடனே இயேசுட்ட ஜாதி வித்தியாசத்தை காண்பித்து விட்டார். And as soon as she came she showed him the caste difference. நான் சமாரியா ஸ்திரீ. I am a Samaritan நீ woman. யூதன். You are a Jew. நீ எப்படி என்கிட்ட பேசலாம்? How can you talk with me? அங்கேயே அவளுடைய அந்த தோல்வியின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்தி விட்டார். And there she had revealed the summit of her failures. அடுத்து அவ கேக்குறா எப்படி தொழுது கொள்றது எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன்ல வர்ஷிப் பண்றாங்களா எப்படின்னு கேக்குறா. And afterward she is asking how to worship. Everybody is having their own design of worship. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு கடைசில மேசியாட்டே சொல்றா மேசியா வருவார் அப்ப பேசலாம் பார்க்கலாம். And after telling everything she is telling the Messiah himself, Messiah will come, let us see later. வருகை பத்தி அவளுக்கு அறிவு இருக்கு. And she had a understanding concerning his coming. ஆனா வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவு இல்ல. But she don't have an understanding of life changing. உன் புருஷன் எங்கே அவனை அழைத்து கொண்டு வான்னு சொன்ன உடனே எனக்கு புருஷனே இல்லன்னு ஓபனா ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டா. And when she was asked where is your husband, bring him here, she gave an open statement saying I do not have an husband at all. அவ ஃபைலை க்ளோஸ் பண்ணும்போது தான் இயேசு சொன்னார் அதை ஓபன் பண்ணார். இல்ல கரெக்ட்டா சொல்லிட்டே உனக்கு 5 பேர் இருந்தாங்க இப்போ ஒருத்தர் இருக்கான் ஆனா யாருமே புருஷன் இல்லங்கிறது உண்மைதான் ரைட் அப்படினு சொன்னார். And as soon as she had closed the file he opened the file and said
"Yeah, you're right, you do not have any husband now, but you had 5 earlier and they are not alive anymore." நம்ம ஜாதியை பேசிட்டு இயேசுவின் வருகையை பேசிட்டு நம்ம வந்து மேசியா வருவார்லாம் சொல்லிட்டு ஜாதியை பார்த்துக்கொண்டு இல்லாவிட்டால் ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துக்கொண்டு வாழ்க்கையிலே மாற்றமில்லாமல் இருந்தால் நம்மை போல நிர்கதியானவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த சீகேம் துருக்கம் சுட்டரிக்கப்படும். And though we are speaking about the coming of the Lord, but when we have the feeling of caste differences in our life, we cannot be found in the coming of the Lord. This tower of Shechem shall be burnt down. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்டெப் எடுத்து வைங்க. And after taking baptism, we have to take every step ஒரு carefully. சகோதரன் ஞானஸ்நானம் எடுக்காமலே போய்கிட்டு இருந்தார். And one sister kept on ஒரு சகோதரன் a brother kept postponing taking baptism. ஏன் நீங்க ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? Why are you not taking baptism? எடுத்தா ரொம்ப கண்டிஷன் இந்த பெண்டிகாஸ்ட்ல இருக்கு. அதுபடி என்னால வாழ முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. And if I have to take, there are so many conditions in this Pentecostal assembly, so I do not know whether I can live according to it. இங்க ஒரு 10% அப்படிப்பட்ட லிஸ்ட் ஸ்டேட்மென்ட் உள்ள ஆளுங்க உட்கார்ந்திருக்காங்க. அதனால தான் ஆவியானவர் பேசுறார். And that is why the Spirit of the Lord is speaking this topic, but at least 10% of such people are seated here. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One you need to understand. கிறிஸ்தவ வாழ்க்கை உன்னுடைய சாதனை அல்ல, தேவனுடைய கிருபை. Christian life is not your achievement, but it is the grace of God. நீ முயற்சி செய்ய வேண்டும், கர்த்தர் அதை திருவினையாக மாற்றுவார். And if you have to take an effort, the Lord will make it prosper. தமிழ்ல சொல்லுவாங்க முயற்சி திருவினை ஆக்கும். And the effort will be prospered as it நீ is முயற்சி said in எடு, திரு கடவுள் அதை வினையாக செயலாக ஜெயமாக மாற்றுவார். And you take an effort, the Lord, the Holy One will make it come to pass. இந்த திருகத்தை தீக்கிரையாக்குறதுக்கு தேவன் அனுமதிச்சார். And the Lord had permitted that this particular tower will be a prey to fire. ஏன்? Why? ஆதியாகமம் 34ல இந்த இடத்தில் தான் தீனால் தீட்டுப்பட்டு போனாள். And in Genesis, the 34th chapter, we find that in this place was Dinah defiled. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்டர்டெயின்மென்ட்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. As a child of God, there is nothing called entertainment in this world. இளைப்பாறும் காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. And the time of rest is one that is yet to come. பெண்டிகாஸ்ட் பீப்பிளுக்கு இந்த உலகத்துல என்டர்டெயின்மென்ட் கிடையாது. டைம் பாசிங் இடங்கள், பொழுதுபோக்கு இடங்கள் கிடையாது. And for the Pentecostal people, there is no place of entertainment or no place where they can time அவனுக்கு pass. பொழுது போகிற இடம் சொன்னா கர்த்தருடைய பாதத்துல வந்து உட்கார்றதுதான். For them, the place of entertainment is only being seated in the feet of the Lord. தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்திருந்தேன், சலிப்பினால் போர் அடித்துச்சுன்னு சொல்றான். And a prophet in one particular place that because of thy arm I've sat in a place alone, I was bored there. ஆனா 40 நாள் தேவனுடைய பாதத்துல மோசே உட்கார்ந்தான், சலிப்பினால் நிறைக்கப்படவே இல்லை. And for 40 long days Moses was seated at the feet of the Lord, but there was he never gave up, he never was நீ tired. உட்கார்ந்துட்டு டைமை பார்த்துக்கிட்டே இருந்தீனா சலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். And if you keep on looking at your watch and there will be you will only keep giving up. முழங்கால போட்டு ஆத்தும பாரத்தோடு அலற ஆரம்பித்தால் நேரம் போறதே உனக்கு தெரியாது. And if you will sit in the front and cry with the burden of the soul, the time passing will not be known to you. ஏன் சீகேம் துருகம் தீக்கிரையாக்கப்பட்டது? Why was the tower of Shechem brought to pray? நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் And the book of Judges, the 9th chapter, 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we consider the 24th verse, அந்த மனுஷர்கள் அபிமெலேக்குக்கு ரெண்டகம் பண்ணினார்கள். and they revolted against Abimelech there. ரெண்டகம் பண்ணினார். அந்த வசனத்தினுடைய கடைசி போர்ஷன் ஒரு விசை தமிழ்ல வாசி, இங்கிலீஷ்ல வாசிங்க. யெருபகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவருடைய இரத்தப்பழி அவர்களை கொன்ற அவருடைய சகோதரனாகிய அபிமெலேக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்குக்கு இரண்டகம் பண்ணினார்கள். That the cruelty done to the 70 sons of Jerubbaal might come, and the blood be laid upon Abimelech the brother, which slew them, and upon the men of Shechem, which aided him in the killing of his brethren. And the men of Shechem set liers in wait for him in the top of the mountains. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தமிழ்ல ரெண்டகம் பண்ணினார்கள் என்று சொல்லி இருக்கிறார். In the 23rd verse we find that they dealt treacherously. பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி அங்கே உள்ளே புகுந்து விட்டது. And the spirit that brought about evil was working there. பிரிவினையின் ஆவி உள்ளே
உள்ளே வந்து விட்டது. And the spirit of division was working there. இன்னைக்கு தமிழ்ல சொல்லுவாங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டாங்க. அதாவது நம்பிக்கை துரோகம். And that is dealing treacherously to the same place where they had had their food. இன்றைக்கு புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவிமாருடைய கூட்டம் பெருகி விட்டது. And today the group of wives who are being traitors to their husbands is மனைவிக்கு growing. துரோகம் பண்ணுகிற புருஷர்கள் அதிகரித்து விட்டார்கள். And the husbands who are not being faithful to their wives is growing. பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணுகிற நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற பிள்ளைகள் பெருகி விட்டார்கள். And children who are traitors to their parents is growing. ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஊழியர்கள் பெருகி விட்டார்கள். And the servants of God who are traitors to the Lord are growing. ரெண்டகம் பண்ணுதல் அது பில்லி சூனிய பாவத்துக்கு ஒத்தது என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the word of God clearly points out that dealing treacherously is equal to committing witchcraft. நீ போய் மந்திரவாதியோ விக்கிரகத்தையோ இல்லாவிட்டால் பில்லி சூனியத்தையோ செய்ய வேண்டியதில்லை. ஒரு ஆளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேனாலே நீ பில்லி சூனியம் வச்சிட்டேன்னு அர்த்தம். And you need not go to a magician to do some witchcraft or the other. If you deal treacherously with some man, it means that you have committed witchcraft. 1 சாமுவேல் 15:23 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Samuel 15:23 it is said that. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what has been said there? ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு ஒத்தது. 1 சாமுவேல் 15:23. And in 15:23 it said that rebellion is as the sin of witchcraft. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. And rebellion is as the sin of witchcraft and stubbornness is as the iniquity and idolatry. இன்றைக்கு எத்தனை பேர் ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? Today how many of us are dealing treacherously? சபைக்கு துரோகம் பண்ணுகிறாயா? Are you dealing treacherously with your church? ஊழியத்துக்கு துரோகம் பண்ணுகிறாயா? Are you being a traitor to the ministry? தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறாயா? Are you being a traitor to God? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் துரோகிகளாக இருந்தோம். துரோகிகளாகிய மனிதர்களுக்காக அவர் இந்த பூமியிலே இறங்கி பாதாளத்திலே இறங்கி உன்னதத்துக்கு ஏறி துரோகிகளாகிய மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says even before we were saved we were as traitors, but the Lord came down into this world and he once again raised into heaven and he had to change his traitors into saints. அடுத்ததாக நியாயாதிபதிகள் 9:27 அவர்கள் அவனை சபித்தார்கள். And in Judges 9:27 they had cursed him. அவர்கள் சபிக்க ஆரம்பித்ததினால் தான் அந்த நியாய தீர்ப்பு வந்தது. And because they started cursing him that judgment came upon them. சபிக்கிறதை நிறுத்தி விடுங்கள். And you have to stop cursing. ஊழியர்களோ விசுவாசிகளோ தேவனுடைய பிள்ளைகளோ சபிப்பதல் நம்முடைய ஊழியம் அல்ல. And as the servants of God or the children of God, cursing is not our job. அது நம்முடைய ஊழியமும் அல்ல உபதேசமும் அல்ல. It is not neither our ministry nor our doctrine. சேகேம் துருக்கத்தை சுட்டெரித்ததற்கு காரணம் அவர்கள் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்தார்கள், துரோகம் பண்ணினார்கள், சபித்தார்கள். And for the Shechem to be burnt to fire, they have given room for the evil spirit. They dealt treacherously and they cursed. நியாயாதிபதிகள் 9:46 பார்க்கும் பொழுது கடைசியாக அவர்கள் விக்கிரகத்திடம் சரணடைந்தார்கள். In Judges 9:46 finally when they surrendered before the idols. ஆனபடினால் கர்த்தர் அந்த துருகத்தை இடிக்க நொறுக்க தீக்கிரையாக்க அந்த மனிதர்களை கொன்று போட தேவன் அனுமதித்தார். That is why the Lord permitted that this tower will be brought down, will be beaten down, and that it will be brought a prey to fire, and that the people there will be killed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of our God. ஒன்று விழுந்த கோபுரம், One is the fallen tower, ஒன்று இடிக்கப்பட்ட கோபுரம், and the other is the beaten down tower, ஒன்று தீக்கிரையாக்கப்பட்ட கோபுரம், and other tower that has been a prey to fire. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Oh beloved ones, how is your life? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our life? உன்னை கோபுரமாக தேவன் சிந்தித்து வைத்திருந்தாரே. And the Lord has planned you as a tower. ஒரு பிள்ளைக்காக ஒரு தகப்பன் எவ்வளவோ சேர்த்து வைக்கிறான். A father accumulates so many things for his child. வீடு வாங்குகிறான், And he buys a house. சொத்தை சேர்க்கிறான், And he adds wealth. மாளிகைகளை கட்டுகிறான். He builds big bungalows. அந்த பிள்ளை தவறாக போய்விட்டால் எப்படி இருக்கும்? And if that child will go in the wrong way, how will that be? நமக்காக தேவன் எவ்வளவோ காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். And the Lord has prepared so many things for us. நான் இன்னொரு கோபுரத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து முடிக்க விரும்புகிறேன். And I want to conclude by placing another tower before you. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு கோபுரம் இருக்கிறது. In Genesis the 11th chapter there is another tower. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு கோபுரம். And it is a tower that is well known to all. அது பாபேல் கோபுரம். And it was a tower of Babel. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் And Genesis the 11th chapter. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read the 5th verse. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். And the Lord came down to see the city and the tower which the children of men builded. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of our God. மனுபுத்திரர் கட்டுகிற கோபுரத்தை பார்க்க கர்த்தர் இறங்கினார். And the Lord came down to see the tower which the children of men builded. உபதேசத்தின் அடிப்படையிலே ஞானஸ்நானம் பெற்ற ஒரு அனுபவம்.
And according on the basis of doctrine, this is the experience of having taken baptism. நோவா காலத்தில் ஏற்பட்ட பிரளயத்துக்கு பின்பு இவர்கள் இந்த கோபுரத்தை கட்டுகிறார்கள். And after the floods of Noah, they were attempting to build this tower. வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, When we see according to the word of God, 1 பேதுரு 3 கடைசியிலே பார்க்கும் பொழுது, when we see in 1 Peter 3 the last, 20, 21, 22 அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டது அது ஒரு ஞானசான சத்தியம். and in the 20th, 21st and the 23rd verse we find that the people having preserved is the truth of baptism. இந்த ஞானஸ்தானத்திலே பாதுகாக்கப்பட்டு வெளியே வந்த இந்த ஜனங்கள், பேழையிலிருந்து வெளியே வந்த ஜனங்கள், And these people who are preserved in the ark, having taken baptism and having come out, இவர்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். now they started building a very big tower. அவளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? Do you know what was the motive? அவளுடைய நோக்கமே தங்களுக்கு பெயர் உண்டாக்க வேண்டும். And the very motive behind that, they wanted to get a big name. அதுதான் அங்கே 4ஆம் வசனத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. And there it is pointed out in the 4th verse. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, ஞானஸ்தானம் எடுத்த பின்பு உனக்கு பெயர் புகழ் இருக்க கூடாது. எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கே உரியது. after taking baptism, you should not have name or fame in you. Every honor and glory belongs to the Lord. பாபேல் தான் பாபிலோன் என்று மாற்றப்பட்டது. This same Babel once after some time became Babylon. பாபிலோன் என்று சொன்னால் பாழாய் போன வாழ்க்கை. And Babylon means a ruined life. இல்லாவிட்டால் பெருமையின் வாழ்க்கை. Otherwise a life of pride. இல்லாவிட்டால் நியாயத்தீர்ப்பின் வாழ்க்கை. Otherwise a life of judgment. இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. This is not the purpose of us living this such a life. 137ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, In 137th Psalm the 8th verse, பாபிலோனே பாழாய் போகிறவளே என்று சொல்லி இருக்கிறார். it is said, oh Babylon, oh desolate one. அந்த நாகரிக அந்த தொங்கு தோட்டம் அங்கேதான் கட்டப்பட்டது. The hanging gardens were built there. பாபேலுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. There are many meanings for Babylon. பாபேல் னு சொன்னா தாறுமாறுன்னு அர்த்தம், குழப்பம்னு அர்த்தம். And the word Babel means confusion. அவங்களுக்கு பேர் உண்டாக்கணும்னு நினைச்சாங்க. And they wanted to make a name. அந்த ஒரு பெரிய தொங்கு தோட்டத்தை கட்டிட்டு நேபுகாத்நேச்சார் சொன்னார், இதோ நான் கட்டின மகா பாபிலோன். And after building the great hanging gardens, Nebuchadnezzar said, lo, the great Babylon which I had built. அடுத்த நிமிஷமே அவன் 2 கால்ல இருந்து 4 காலுக்கு வந்துட்டான். And the very next minute from 2 feet he come to 4 legs. ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. A big judgment. அது ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்வு. It was a pathetic life. மனிதன் மிருகமாய் மாறின ஒரு சூழ்நிலை. It was an occasion in which man became a beast. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உன் வாழ்க்கையில குழப்பமே வரக்கூடாது, பாபேலே வரக்கூடாது. After baptism there should not be the experience of Babel, that is confusion in your life. குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரக்கூடாது. There should not be confusion in your family உன் life. வாழ்க்கையில பிசினஸ்ல குழப்பம் வரக்கூடாது. There should not be confusion in your business. உன் அழைப்புல குழப்பம் வரக்கூடாது. There should not be confusion in your calling. உன் ஊழியத்துல தாறுமாறான போக்குகள் வரக்கூடாது. There should not be scattered or confusion in your ministry. ஐக்கியத்துல ஒரு குழப்பம் வரக்கூடாது. There should not be confusion in your salvation. இரண்டாவது பாபேல் சொன்னா நாகரிகத்தின் உச்சகட்டம். Nextly, Babylon means it is a submit of being fashionable or cultured. அது அசுத்தாவியின் காவல் வீடு. And it is the watch house of an evil spirit. நீங்கள் வெளிப்படுத்தல் 18:4 படித்துக் கொள்ளுங்கள். And you can read in Revelation 18:4. உலக வேஷம் தேவனுடைய சபைக்கு ஒத்து வராது. And the fashion of the world cannot be acceptable to the church of God. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நாம் தரிக்கவே கூடாது. And we should not put on the same fashion of the world after taking baptism. உலகத்தின் வேஷம் கடந்து போகும், ஆனால் உன்னை தொடக்கூடாது. And the fashion of the world will pass away, it should not touch you. உலக ஆடம்பரத்திலே நீ பொருளக்கூடாது. And you should not roll in the fashion of the world. சிலுவையை நீ தோளிலே எடுத்த பிறகு உலகத்தின் வேஷங்களுக்கு பின்னால் நீ போக கூடாது. After carrying the cross on your shoulder, you should not go behind the fashions of this world. கிறிஸ்தவ வாழ்வில் அழகும் இல்லை, சௌந்தரியமும் கிடையாது. In the Christian life there is no beauty, there is no comeliness. ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்வை அந்த பாபேல் கோபுரத்தை கட்டிக் கொண்டிருந்தார்கள். And these people who are building the tower of Babel were found in a very miserable life. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? Do you know what the Lord did? இறங்கி வந்தார். And the Lord descended. இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கர்த்தர் இறங்கி வருவார் நான் விசுவாசிக்கிறேன். And I believe even before the end of this meeting the Lord will descend in our midst. உன்னுடைய குழப்பமான வாழ்க்கையை ஸ்டாப் பண்ண போறார். And the Lord is going to make a stop to your confused life. ஆண்டவர் அதை இடிக்கல. And the Lord did not bring it down. அதை உடைக்கல. And he did not break it. அதை தீக்கிரையாக்கல. And he did not make a prey to fire. கட்டினதை அப்படியே நிப்பாட்டினார். And what he had built he stopped. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ போய் கொண்டிருக்கிற தாறுமாறான போக்க கர்த்தர் பிரேக் அடிக்க போகிறார். And the Lord is going to apply the brake to the helter-skelter life that you're living. அப்படி பிரேக் அடிக்கணும், கர்த்தர் நிறுத்தணும். இனிமேல் என் வாழ்க்கையில பாபேல் கோபுரத்தை நான் கட்ட கூடாது.
கட்டப்படவும் கூடாதுன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கண்களை மூடுங்கள். And if there is anyone who is here who desire that life should not build like the Tower of Babel, the Lord has to apply a break in my life. சில காரியங்களை உன் குடும்பத்தார் உன்னிலே நடப்பிக்க முடியாது. And certain things cannot be made to pass in your life by your family. சில காரியங்களை சபை ஊழியக்காரங்க உனக்குள்ள அப்ளை பண்ண முடியாது. Certain things cannot be applied by the servants of God in the church also. அப்படி உன் குடும்பமும் சமுதாயமும் சபையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவனே இறங்கி வந்து செயல்படுத்த போகிறார். And these things which the society or your family or the servants of God fail to do, the Lord himself will descend and is going to do tonight. சில காரியங்களை என்னால விட முடியல. I am not able to leave certain things. சில காரியங்கள் எனக்கு விடுதலை இல்ல. I do not have deliverance in certain things. கர்த்தரே இறங்கி வந்து பாபேல் கோபுரத்தை நிப்பாட்டினது போல என் வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தரே பார்த்து செயல்படுத்தினால் தான் நிறுத்தினால் தான் சரி வரும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்க. And all those who say only the Lord himself will be able to stop building the Babel in my life, please kneel down. இன்னைக்கு உன் வாழ்வின் வித்தியாசமான தன்மையை அவர் நிறுத்த போகிறார். Today the Lord is going to stop the strange aspect of your life. நியாய தீர்ப்பின் வாழ்வு நிறுத்தப்பட போகிறது. And the life of judgment is going to be stopped. உனக்கு விரோதமாய் பட்டயத்தை உருவிக்கொண்டு நிற்கிற தேவ தூதனை பார்த்து நிறுத்து என்று கர்த்தர் உனக்காக கட்டளையிட வேண்டும். And the Lord should command that angel who is standing with a drawn out sword against you. இன்றைக்கு கர்த்தர் ஒரு திட்டவட்டமான செயலை நடப்பிக்கும்படியாக நீங்கள் முழங்கால் படியிடுங்க. You need to kneel down that the Lord will do a definite work in your life. கொஞ்ச நேரம் இப்பொழுது உங்களுக்கு கிருபையினால் அளிக்கப்படுகிறது. And a little moment now the time of grace is granted to you. முழங்கால் போட முடிந்தவர்கள் தயவு செய்து நீங்கள் வெளியே சேர்ல இருந்தால் உள்ளே வந்து முழங்கால் போடுங்கள். கொஞ்ச நேரம் தேவனும் நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு சமூகத்துக்கு வாருங்கள். And all those who can, even those who are seated in the chairs, if you are able to come and kneel down, please come within the pandal. It is a time in which we are going to have a wonderful experience with us and God. நாம் படிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் எப்படி இரக்கமுள்ளவர், அப்படியே வந்து பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டார். And I studied this and I was so surprised what a merciful God he is. He made a break, he applied the அதற்கு break to பின்பு this. அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டுவதை நிறுத்தி விட்டார். After that they stopped the work of building the tower. ஞானஸ்நானம் எடுத்த பின்பும் பாழாய் போன மறுபடியும் விழுந்து போன வாழ்வை திரும்ப கட்டிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் அந்த பாழாய் போன நிலவரத்தை நியாய தீர்ப்பின் வாழ்வை கர்த்தர் நிறுத்த இறங்கி இருக்கிறார். Oh child of God, after taking baptism, who is laboring to build up your desolate life, today the Lord very definitely is descended in our midst that your life, desolate life will be restored. நான் இந்த கூட்டத்துக்காக ஜெபித்த பொழுது, and I am going to pray for this crowd. நான் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் என்று அவர் சொன்னார். And he says, I will not quench a smoking flax. மங்கி எரிகிற திரியாய் இந்த கூட்டத்திலே எங்கேயோ போராடி கொண்டிருக்கிறாயே, அணைந்து போகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறாயே, நிச்சயமால் தேவன் உன்னை அணைய விட மாட்டார். Oh child of God, somewhere in this crowd you are weeping within yourself saying, I am like a smoking flax. Is my fire going to be put off? The Lord surely is going to meet you tonight. மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர், உன்னை நிலைநிறுத்தும்படியாக உன்னை பிரகாசிக்க செய்யும்படியாக இதோ உனக்காக எண்ணெயோடு திரியோடு விளக்கை ஏற்றுகிறவராக கடந்து வந்திருக்கிறார். Oh, the same God who shall not quench a smoking flax, who shall not break a bruised reed, today has come in our midst with the candle, with the wick, with the oil and fire to enlighten your life. அநேக கண்ணிகள் உனக்கு வைக்கப்பட்டிருந்தது. There were many snares that had been laid for you. அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த கண்ணிகளை நான் என் வல்லமையினால் தெறிக்க வைத்தேன். In every occasion, every single snare, by my power I shattered it. இப்பொழுது ஒரு பெரிய கண்ணி உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Even now a big snare is placed before you. நீ பயப்படாதே. Do not be afraid. இத்தனை கண்ணிகளை தெறிக்க வைத்த நான் மாறாதவர், இந்த கண்ணியையும் நான் தெறிக்க வைத்து உன்னை தப்புவிப்பேன். And I who has shattered so many snare is unchanging. I will shatter this snare also.
சரி, இதுவரைக்கும் தேவன் எவ்வளவோ எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தார். Till now the Lord gave me so many counseling. என்னோடு தனியாய் பேசினார். And the Lord spoke to me individually. நடு இரவிலே பேசினார். And நடு இரவு, midnight. He spoke to me in the midnight. பயணங்களில் பேசினார். He spoke to me through the journeys. ஜெப நேரங்களில் என்னோடு பேசினார். He spoke to me in prayer time. நான் அதற்கெல்லாம் சில காரியங்களில் கீழ்ப்படிந்தேன், சில காரியங்களில் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன். To all of those I obeyed in certain things, I disobeyed in the other things. சமீப காலங்களாக But recently, கர்த்தருடைய சத்தமே எனக்கு இல்லாமல் போய்விட்டது. but the very voice of the Lord has become not in my life. அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை All வைத்து. those who say so, please raise your hand. சரி, இன்னும் ஒரு விசை For one more time, கர்த்தர் என்னிடத்தில் பேச ஆரம்பித்தால், if the Lord will speak to me, நான் நிச்சயமா வாழ்ந்து காட்டுவேன். surely I will live my life before him. அப்படி சொல்றவங்க மட்டும் இந்த கூட்டத்துல கைகளை வைத்துங்க. அவங்களுக்காக தான் இந்த கூட்டம். And only those who say so, please raise your hand. This meeting is only for such people. நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க. Please tell me what I have to do. நான் கீழ்ப்படிவேன். I will obey. நிச்சயமாய் நான் அதை செயல்படுத்துவேன். Surely I will bring it to pass. நான் இனிமேல் நிச்சயமாய் வாழ்ந்து காட்டுவேன். Surely I will live it in my life. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க பிரியமானே? How many you agree, beloved ones? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you surrender? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. அல்லேலூயா. ஏதோ ஒரு பக்தன் பாடின ஒரு பாடல் It is a song sung by some devotee. நம்முடைய வாழ்வில் ஒத்து போகிறது. Oh, it applies to our life also. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. Father, please tell me what I have to do. என் ஊழியத்துல நான் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்க? What do you desire to do in my என் ministry? குடும்ப வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்க? What do you desire to do in my family life? என்னுடைய அபிஷேக வாழ்வில், விசுவாச வாழ்வில், பிரதிஷ்டையின் வாழ்வில், இந்த மார்க்கத்தில் நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க? அதை சொல்லுங்க. Oh Lord, please tell me what should I do in my faith life? What should I do in my consecration? What should I do in my ministry? நான் கீழ்ப்படிவேன். I will obey. இன்றே செயல்படுவேன். Lord, I will work today. இனி வாழ்ந்து காட்டுவேன். I will live my life. என்ன நம்புங்க. Please believe me. என்ன இதுவரைக்கும் நீங்க நம்பல, நான் நம்பினதெல்லாம் தோத்துட்டேன். ஆனா இனிமே நம்புங்க. என்னை நம்புங்க ஆண்டவரே, நான் நிச்சயம் வாழ்வேன். அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. All those who say so, please raise your hand. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன்.
கண்ணை மூடி இந்த பாடலை அப்படியே ஸ்டேட்மெண்டா நீங்க வாயை திறந்து ஒரு அறிக்கை போல செய்யுங்க. And as you keep closing your eyes, open your mouth and confess this song as a confession. நான் விசுவாசிக்கிறேன். I believe. உன்னுடைய அழைப்பும் கிருபைகளும் மாறாதவைகள். Oh, your calling and your election unchanged. மறுபடியும் உன்னை நம்பி அந்த ஊழியத்தை, அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை அப்படியே உன் கையில் அப்படியே திரும்ப கொடுத்து விடுவார். Oh, once again he will believe and give you that anointing and a ministry once again into your hand. பிடிபட்டு போன பெட்டி கிடைக்குமோ, பிடிபட்டு போன பெட்டி திரும்பி வருமோ என்று கலங்கினாய். Oh, they troubled, saying, will the ark that has been captured once again be restored? நிச்சயமாய் அந்த பெட்டி தாவீதின் நகரத்துக்கு திரும்பி வந்தது. Surely that ark returned back to the city of David. உன்னை இன்றைக்கும் கர்த்தர் நம்புகிறார். And even today the Lord trusts in you. அவர் உன்னுடைய கிரியைகளை மறந்துவிட அநீதி உள்ளவர் அல்ல. He is not an unrighteous God to forget your works. இத பக்தியோடு பாடுவோம். Let us sing with godliness. கொஞ்சம் வேகத்தோடு பாடுவோம். We will sing with a faster pace. இதனுடைய நோக்கம் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நீ என்ன செய்யணுமோ அந்த செய்ய வேண்டியது உன் காதுல தொனித்து விட வேண்டும். And before the very purpose behind this, even before the end of the meeting, what you have to do, your ears will hear that command. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன் இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன் இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன் இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன் இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, 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 இயேசுவே நம்புங்கப்பா, இயேசுவே நம்புங்கப்பா, இயேசுவே என்ன நம்புங்கப்பா, இயேசுவே நம்புங்கப்பா, இயேசுவே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, ஜபலவல கரபக துடகரவானியா சுடவஹானி அரபக ரபக துட ரே கரவானி அரபக துடவானி அரபக துட ரிவாலரி அரபக துட ரிவாலரி அரதினா நான் சிலுவையில் தொங்குகிற அவரை காண்கிறேன். I see him hanging on the cross. ஒரு சிலர் போய் அந்த ஆணி அடிக்கப்பட்ட பாதத்தில் அந்த ஆணியின் மேல் அந்த கால்களின் மேல் தங்கள் கைகளை வைத்து சத்தியம் பண்ணி தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறதை நான் காண்கிறேன். And I see some are going and laying their hands upon that nail pierced legs, are once again dedicating their lives. அந்த இரத்தம் அவருடைய கைகளில் சொட்டுகிறது. Oh, that blood is dropping on their hands. இன்றைக்கு நீ சிலுவையின் பாதத்தில் உன் வாழ்வில் சத்தியம் பண்ணி உடன்படிக்கை பண்ணி உன் வாழ்க்கை பயணத்தை தொடர விரும்புகிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வில் இனி தோல்வி இல்லை. Oh, child of God,
today who want to begin your journey once again, but laying your hands upon the nail pierced legs of the Lord and making a covenant with him. There is no more failure in your சிலுவையின் life. இரத்தம் இந்த இடத்தில் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Oh, the blood upon the cross is being sprinkled in this place. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Holy Spirit is moving in our midst. உன் கண்ணீர் விருதாவாய் போகவில்லை. Oh, your tears will not go in vain. அதை நான் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன். Oh, have I not kept it in a bottle? உன் கண்ணீர் எல்லாம் என்னுடைய கணக்கில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord says, all of your tears are in my hands. கூட்டம் முடிய போகிறது. The meeting is coming to a conclusion. ஒரு அபிஷேகத்தோடு முடிக்க போகிறோம். We are going to finish with an anointing. இந்த கூட்டத்தினுடைய வல்லமை இறங்கினால் நீங்கள் நாம் கூட்டத்தை முடித்து விடுவோம். And if the power will descend, we will conclude the meeting. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். For 2 minutes let us all stand on our knees. ஒரு அதர்சனமான தேவனுடைய வல்லமையை நீங்கள் எத்தனை பேர் அனுபவிக்கிறீர்கள்? How many of you are experiencing an invisible power of God? நீ என்ன ஸ்டேட்டஸோட வந்தியோ அதை அப்படியே புரட்டி போடுகிறவர் நம்முடைய தேவன். In whatever status you have come, the Lord is a God who will turn it upside down. அசுத்த ஆவிலாம் ஓடணும். Let the evil spirits flee. உன் கட்டெல்லாம் அருந்து கொண்டிருக்கிறது. All your bands are being loosed. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது அசைவாடட்டும். Oh, the power of God, let it move. ஒரு அபிஷேகத்தின் சக்தியை நான் இந்த கிரவுண்ட்ல எதிர்பார்க்கிறேன். And I expect the power of anointing in tonight. ஒன்று தெரியுமா? Do you know? உன்னை கட்டி வைத்திருக்கிற अनेक வல்லமைகள் போய் விட்டது. Oh, many powers which have bound it down have left the place. நீ அதை தேடியும் இனிமேல் நீ காண போகிறது இல்ல. Even if you seek after it, you cannot find it. இனி அந்த வல்லமை உன் பக்கத்துல கூட வராது. And that power shall never even come near you. ஏனென்றால் கர்த்தர் உன்னை அபிஷேகத்தினால் முடி சூட்டுகிறார். That is because the Lord is crowning you with his anointing. கர்த்தர் என்னோடு பேசிவிட்டார். Yes, the Lord has spoken with me. அவருடைய சத்தத்தை நான் கேட்டு விட்டேன், சித்தத்தை விளங்கி விட்டேன். I have understood his will, I have heard his voice. என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிப்பேன் சொல்றவங்க இப்போ கைகளை உயர்த்துங்க. Now all those who say whatever happens I will stand for my God, please raise your hand. ஜீவனோ மரணமோ எது வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிப்பேன் சொல்லு. உன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவாய் இருப்பார். Whether life or death, you confess that I will stand for the Lord. The Lord is the one that will strengthen you. ஒரு அளவில்லாத அபிஷேகம் இப்பொழுது கரை புரண்டு வர போகிறது. An immeasurable power is going to flood over you. முழு உலகமே உனக்கு எதிராய் வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. Even if the whole world turns against you, it cannot do anything to you. ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். That is because he that is in you is very great. ஆமென். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். Let us all open our mouth and say, he that is in me is greater. யூதா கோத்திரத்து சிங்கம் எனக்குள் இருக்கிறார். The Lion of Judah is in me. நான் போர்க்களத்திலே பின்வாங்க மாட்டேன், போர் முனையிலே நிற்பேன். I will not go back in the battlefront, I will stand in the front. ஒரு காலத்துல நான் பின்வாங்கி போனது உண்மை, ஒத்துக்கொள்கிறேன். It is true that one time I retreated. இயேசு என்னை மன்னித்து விட்டார். Jesus has forgiven me. இனிமேல் என் வாழ்வு இயேசுவுக்காக. And hereafter my life is only for Jesus. என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிப்பேன் சொல்றவங்க நான் இப்ப பாடுற பாடலை பாட போறீங்க. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க போகிறார். And all those who say whatever happens I will stand for the Lord, you are going to sing this song and the Lord is going to anoint you. எத்தனை பேர் அப்படி என்னோடு இணைய போகிறீர்கள்? How many of you are going to join with me? கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. ஒருவனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். ஒருவனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். கெச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம்
2000 பேர் இருங்க பரவாயில்ல. Let there be 2000 or 3000 people here. ஆனா இயேசுவுக்காக போர் முனையில நின்று நான் போராடுவேன் அப்படினு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. And all those who say, for Jesus I will stand in the battle front and strive for him, please raise your hand. நீங்க என்ன டியூட்டில இருந்தாலும் சரி, in whatever duty you are, கையை மட்டும் உயர்த்து. please raise your hand. ஆண்டவரே நான் போர் முனையில நிற்பேன். Oh Lord, I will stand in the battle front. தோற்று போக மாட்டேன். I will not be defeated. ஜெயம் பெற்று உம்மை வந்து உயர்த்துவேன். And I will win and I will raise your name. இத சொல்லும்போதே பிசாசுக்கு சம்மட்டி அடி விழுது. And as soon as you say this, the power of the devil falls. கெஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தானோ, யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா. கெஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தானோ, யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா. பொறுமை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். ஆமென். பொறுமை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். கெஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தானோ, யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா. கெஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தானோ, யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா. பொறுமை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். 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 அல்லேலூயா. நிச்சயமாய் என் வாழ்நாள்ல உயிர் இருக்கிற வரைக்கும், என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் போர்க்களத்து முனையில நிப்பேன்னு சொல்றவங்க எழும்புங்க. And surely those who say, till the time of my life I will stand only in the battlefront, please stand up. வருஷ கணக்காய் உன் எலும்புகளுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற வால வயதின் பாவத்தின் போராட்டத்தை கர்த்தர் மாற்றி உன் எலும்புகளை பரிசுத்தத்தின் நினமுள்ளதாய் மாற்றி போர்க்களத்து முனையிலே உன்னை கொண்டு வந்து நிறுத்தி ஜெய கொடியை உனக்கு தரப்போகிறார். And the Lord is going to take away that sinful thing that was found in your bones. Now the Lord is strengthening your bones and going to give you a banner of victory and place you in the battlefront. புதிய சகோதர சகோதரிகளே, Oh young brothers, new brothers and ஒருவேளை இந்த sisters, பாடல் வரிகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். probably you might not know the lines of this song. உன்னையும் கர்த்தர் ஒரு பெரிய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். The Lord has called you also into a new glory. போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். I will stand at the forefront and I will battle. I will raise by the victory. போர் முனை நின்று போராடுவேன் நான், And I will strive at the battlefront. தோத்தே போக மாட்டேன். I will never be defeated. ஜெயம் பெற்று உம்மை வந்து உயர்த்துவேன். And having received victory, I will exalt you. எத்தனை பேர் அப்படி அந்த அறிக்கையை வாயை திறந்து சொல்ல போறீங்க? And you're going to open your mouth and say this confession. கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம் எனக்குள் இருக்கிறார். And even if the devil comes like a roaring lion, the lion of Judah is in me. ஒரு அக்கினி உன் எலும்புக்குள்ள பற்றி எரியணும். Oh, a fire should burn within your bones. கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. ஆமென். கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. போரோனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். போர்முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. போர்முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். போர்முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். போர்முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். போர்முனை நின்று
செய்து இதை போல ஆவியில நிரம்பி சந்தோஷப்படுறது வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. And please, there is no other joy like this, being filled in the Spirit. அவங்க எல்லாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். And all of them are receiving grace over grace. நீங்க ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், புதியவர்களோ பழையவர்களோ, அதை பத்தி பிரச்சனை இல்ல. கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய அறிக்கையை கண்டு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உனக்கு யெகோவா நிசி என்று அவர் உன் கையில கொடியை கொடுக்க போகிறார். Whether you are a believer or a servant of God, new or old, the Lord is giving you a new anointing and is calling you Jehovah Nissi. ஊழியம் செய்து தோற்று போக கூடாது. And you should not be defeated doing ministry. போர் முனை நிற்பேன். And I will stand in the battle front. கடைசியா இந்த பாடலை பாட போகிறோம். Finally we are going to sing this song. போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். ஆமென். போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். போர் முனை நின்று Shalabaka,